நாம தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கிளியராக பார்த்துட்டு வர்றோம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து உங்களோட ட்ரேடில், இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில், இந்த தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20% தான். மீதம் 80% விஷயங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸில் கிடையாது. அதனால் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சாலே ட்ரேடில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் சைக்காலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட சைக்காலஜி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த தொழிலில் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. எந்த இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேடை வந்து கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த ட்ரேடிங் சிஸ்டம், அதாவது அடிக்கடி சொல்கிறது தான், மார்க்கெட்லேருந்து வெளியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுற நீங்கள் சரியாக இல்லைன்னா, நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற அந்த பணத்தை நீங்கள் சரியாக நிர்வாகம் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா கட்டாயம் இதில் பெரிய அளவில் லாஸ் மட்டும்தான் வரும். ஸோ அதனால் டெக்னிக்கலுங்கிறது ஒரு நல்ல தொடக்கம், மார்க்கெட்டுக்கு வந்து நல்ல தொடக்கம். ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம ரீட் பண்ணுறதுக்கு, சார்ட்டை வந்து ரீட் பண்ணுறதுக்கு, அடுத்து விலைகள் எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ரீட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஒரு சார்ட்டை நல்லா ரீட் பண்ணுறதுனால அதில் சக்ஸஸ் கிடையாது. அந்த இடத்துக்கு என்ன மாதிரி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் தான் நிறைய பார்த்துட்டு வர்றோம். ஸோ அப்பப்போ எப்போவாவது ஃபண்டமெண்டல் பார்க்குறோம், எப்போவாவது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்க்கெட்டோட நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் துறைமுகத்தில் வந்து கப்பல் நிற்கும். ஸோ இப்போது வந்து பெரிய அளவில் துறைமுகம்லாம் நல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கப்பலை சேஃபாக பார்க் பண்ணுற அளவுக்கு, அந்த பொருள் எல்லாம் ஈஸியாக கண்டெய்னர்லாம் எடுக்கிற அளவுக்கு, ஏற்றுற அளவுக்கு நல்லா லேட்டஸ்ட்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் என்ன நடக்கும்னா, கப்பல் அந்த கடலில் வர்றதே பெரிய ரிஸ்க்கு. அப்படியே வந்து இங்கே நின்னாலும் நிறைய கப்பலுக்கு சேதாரம் வந்து அந்த போர்ட்டில் வந்து ஹேண்டில் பண்ணாதனால ஒன்றோட ஒன்று இடிச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கப்பலை வந்து அந்த துறைமுகத்தில் போர்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, போர்ட்டில் நிறுத்தி வைக்கும்போது நிறைய விதமான புயல், சூறாவளி, திருட்டு, இந்த மாதிரி இதில் தான் அவங்களுக்கு வந்து நிறைய லாஸ் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயத்த சமாளிக்கிறதுக்காக தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்ம இன்சூரன்ஸ் பாலிசியெல்லாம் இன்றைக்கி போடுறோம் இல்லையா, அந்த அக்ரிமெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் அந்த கப்பல் பயணத்தில் தான் ஆரம்பிச்சுது. அதே மாதிரி அந்த போர்ட்டில் நடக்கிற அந்த சேதாரத்தை குறைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பக்கத்தில் நிறைய குடவுனு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கண்டெய்னர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. ஏன்னா போர்ட்டில் வந்து ஒரு வாரம் 10 நாள் நிற்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நிறைய, அதான் சொல்கிறேன், நிறைய திருட்டு, நிறைய அந்த எலி, இந்த மாதிரி பொருட்கள், இந்த மாதிரி வர்ற சேதாரம் தான் அவங்களுக்கு அதிகமாச்சு. அதாவது என்ன அர்த்தம், கடலில் அவ்வளோ புயல், அவ்வளோ காற்று, அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி கொண்டு வந்துட்டாலும் இங்கே வந்து நிறுத்தி வைக்கிற அந்த பீரியடில் அதிகப்படியான லாஸ் ஆச்சு. அதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணி வச்சாங்க. அந்த மாதிரி ஒரு போர்ட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் இந்த ஃபோலியோ அப்படிங்கிற வார்த்தையும் கிரியேட் ஆகிருக்கு. அதாவது என்ன அர்த்தம், துறைமுகத்தில் என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கோ அதை ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில், ட்ரேடிங்லையும் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான ஒரு குறைஞ்சபட்ச மீனிங். சரிங்களா? ஸோ அதிகபட்சம் இன்னும் இன்டெப்த்தான மீனிங் எல்லாம் நிறையா இருக்குது. நமக்கு மீனிங் தேவையில்லை எப்போவுமே. புரியுதுங்களா? ஸோ அதில் உள்ள அந்த விஷயந்தான் நமக்கு முக்கியம். அதை எப்படி பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட அந்த ஃப்ளேவர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை ட்ரேட் பண்ணால் ட்ரேட் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை எப்படியெல்லாம் வைக்கிறோம், அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ அதை வச்சு தான் நம்மளோட வளர்ச்சியும் இருக்குது, நம்மளோட அக்கௌண்ட் எந்த அளவுக்கு வளரப்போகுதுங்கிறது இருக்குது, அதே மாதிரி நம்மளோட அக்கௌண்ட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து, ட்ரேடிங்கில் வந்து 2 இருக்குது. ஒன்று, பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். அதாவது சம்பாரித்த காசை பத்திரமா வச்சுக்கிறது தான் பெரிய முதலீடே.
2வது வந்து பார்த்தீங்கன்னா, அத வளர்க்கணும். பத்திரமா வச்சு வளர்க்கணும். வளர்க்குறேங்கிற பேர்ல கன்னா பின்னான்னு வளர்த்து, அத கொண்டு போய் ஏதோ ஒண்ணு ட்ரேடு மூலமாவோ லாஸ் பண்ணி, அது மொத்தத்தையும் அழிச்சிடக்கூடாது. மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 விதமான ரிஸ்க் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் ரிஸ்க். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் ரிஸ்க். எக்ஸிட். எக்ஸிட்னா வெளிய, இன்னுனா உள்ள. அப்ப இன்டர்னல் ரிஸ்க்னா என்னன்னா, நீங்க ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு ₹1,00,000 கொண்டு போறீங்க. உங்களால அந்த பணம் காணாம போறது. அப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம காணாம போறது. தேவையில்லாம கடன் வாங்கி, மார்ஜின் வாங்கி, லிவரேஜை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி அத அத அழிச்சிடுறது. சரியான நாலேஜ் இல்லாம, என்ன பண்ணணும்னே தெரியாம, மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்னே தெரியாம, ஒரு அடிப்படை கூட தெரியாம, அது மாதிரி மார்க்கெட் இது எப்படி ஆப்ரேட் ஆகுது, பணக்காரங்க என்னெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி எந்த விஷயமே தெரியாம ராவா இது ஒரு தொழில்னு கூட நிறைய பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. சும்மா ஏதோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுறாங்க. அப்ப இந்த மாதிரி அவங்களால பர்சனலா ஏற்படுற அந்த பணத்துக்கு ஏற்படுற இழப்புக்கு தான் அந்த இதுல உள்ள ரிஸ்க் தான் இன்டர்னல் ரிஸ்க். எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவங்களால எந்த அளவுக்கு லாஸும் வந்திருக்காது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணம் வந்து அந்த புரோக்கர் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். புரோக்கர் மீன்ஸ் இப்போ நிறைய நீங்க இந்தியால இதுக்கு முன்னாடி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். திடீர்னு அந்த புரோக்கர் வந்து உங்க பணத்தை, உங்களோட பணம், அதை எடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு மார்ஜினெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்னாலாம் இந்தியாவில் பிரபலமான புரோக்கரோட இதெல்லாம் லாஸ் ஆகி புரோக்கர் இதெல்லாம் மூடி இருக்காங்க. அது உங்களுக்கே நிறைய தெரியும். இந்த கார்வி மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, உங்களால் அந்த பணத்துக்கு லாஸ் வர்றதில்ல, வெளி காரணங்களால் அந்த பணத்துக்கு வந்து லாஸ் வருது. எக்ஸ்டர்னல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு ஒரு ப்ரைஸில் நீங்கள் ட்ரேடை போடுறீங்க, அந்த ப்ரைஸில் ட்ரேடே விழுகிறதில்ல, அதுக்கு பேர் ஸ்லிப்பேஜ் எரர்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி மார்க்கெட் போயிடும், இல்லை நல்ல விலை கூட வந்திருக்கும், உங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸ்லிப்பேஜ் எரர் அப்படிம்பாங்க. ஸ்லிப்பேஜ்னா ஸ்லிப் ஆயிருச்சு அப்படின்னா வழுக்கிறது. அது என்ன அர்த்தம், அந்த இடத்துல வழுக்கிட்டு போயிடுறது, உங்களுக்கு உங்களோட ஆர்டர் விழுகிறது இல்லை. அதனால அது எதனால விழுகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த இடத்துல 1000 பேர் அந்த விலையில வாங்குறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 700 பேர் தான் வித்தாங்கன்னா, ஒரு 300 பேருக்கு அது வாங்காம தான் போகும். அதுக்கு பேரு ஸ்லிப்பேஜ் எரர். அது போக டெக்னிக்கல் எரர். அது போக கண்ட்ரி ரிஸ்க். இந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருக்கு. இது எல்லாமே உங்களால வர்றது கிடையாது. உங்களுக்கு சார்ந்து வெளியில இருந்து வர்ற காரணங்கள். அப்ப இன்டர்னல் ரிஸ்க், எக்ஸ்டர்னல் ரிஸ்க். இன்டர்னல் ரிஸ்கை விட எக்ஸ்டர்னல் ரிஸ்க்கும் பாதிப்பு ஈக்குவலா உள்ளதான். பணம் எப்படி லாஸ் ஆன, லாஸ் தான். ஒன்று தொலைஞ்சு போனாலும் பணம் லாஸ் தான். இல்லை நம்ம ட்ரேட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் ஆனாலும் காணாமல் போனாலும் அதுக்கு பேர் ரிஸ்க் தான். கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை எப்படி முதல்ல ஹேண்டில் பண்ணுறது, முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பணத்தை பத்திரமா வச்சுக்கணும். நம்ம ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணுறோம், காம்பவுண்ட் சுவர் எடுக்கிறோம், இல்லை வீட்டுக்கு ஒரு 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 டோர் வைக்கிறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு லாக்கர் வைக்கிறோம், இல்லை ஏதோ பீரோல் வைக்கிறோம், இல்லை ஒரு அலமாரி வைக்கிறோம். எல்லாம் வச்சு முக்கியமானது அதுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இதுதான் எக்ஸ்டர்னலாக இன்டர்னலாக அந்த இதை பொருளை நம்ம பாதுகாக்கிற சிஸ்டம் மாதிரி. ஸோ அப்போ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோவாக ஒரு ட்ரேடோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறீங்கன்னா, முதல்ல பிரதானமான ரூல் என்ன, நான் அடிக்கடி சொல்கிறது தான், உங்களோட கேபிட்டலை பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் பெரிய ரூல். ரூல் நம்பர் 1 அதான். அதாவது நீங்கள் முதல்ல ஸ்டெம்ப் அவுட் ஆகாமல் இருந்தால் தான் 100 ரன் அடிக்க முடியும், 200 ரன் அடிக்க முடியும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அவுட் ஆகாமல் இருக்கணும். அதே மாதிரி தான் முதல்ல உங்கள் பணம் பத்திரமா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் லாபம் சம்பாதிக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கவே செய்யணும். பணத்தை பத்திரமா வைக்காமல் நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறத பற்றி யோசிச்சிங்கன்னா, உங்களோட பணமே ஒரு கட்டத்தில் வந்து காணாமல் போகும். ஸோ அப்போ என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இன்டர்னல் ரிஸ்க் இருக்குது, எக்ஸ்டர்னல் ரிஸ்க் இருக்குது. உங்களால் வர்ற ஆபத்துகள், வெளியிலேருந்து வர்ற ஆபத்துகள் அந்த பணத்துக்கு. சரியா? இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுபோக 99% பேர் இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களால வர்ற ரிஸ்க்னால தான் அந்த பணத்தை தொலைக்கிறாங்க. சரியான நாலேஜ், சரியான ப்ராக்டிஸு இதெல்லாம் இல்லாமல், இதை தொழிலை எப்படி பண்ணணும்னு தெரியாமல், முதல்ல எப்படி அதை நிர்வாகம் பண்ணணுன்னே தெரியல. அந்த ஃபண்டை வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணுன்னே தெரியல, எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல இடத்துக்கு தகுந்த மாதிரி. அப்படி லாஸ் பண்ணுறவங்க அதிகம். இருந்தாலும் எக்ஸ்டர்னல் ரிஸ்க்லையும் ஒரு சில இடங்களில் பணங்கள் வந்து போயிட்டுருக்கு. சரியா? அதெல்லாம் எப்படியெல்லாம் முதல்ல சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது நிறைய பேர் முதல்ல என்ன பண்ணுவோம், நம்ம 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 கையில் இருக்கிற பணத்தை முதல்ல அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவோம். அது ஃபாரெக்ஸ் பண்ணாலும் சரி,
இல்லை வாட் எவர் இட் இஸ் பிட்காயின், கோல்டு, இந்தியன் மார்க்கெட், யூஎஸ் மார்க்கெட், எது பண்ணாலும் முதல்ல என்ன பண்ணுவோம், அந்த புரோக்கருக்கு, பர்டிகுலர் புரோக்கருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த பர்டிகுலர் புரோக்கர் ஹவுஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், மாற்றுவோம். நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை அவங்கள்ட்ட மாற்றுவோம். இதில் அடிப்படையே தப்பு எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அது அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பண்ணுறது தான். அது சட்டப்படி அது பாதுகாப்பானது கிடையாது. இப்போ தேர்ட் பார்ட்டி பேமெண்ட்னா என்ன அப்படின்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பணம் போகணும். நேரடியாக பணம் போகாமல், இப்போ நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஃபோரெக்ஸ்லாம் பண்ணுறீங்க. ஃபோரெக்ஸ் வந்து இந்தியாவில் இப்போதைக்கு லீகல் கிடையாது, பாதுகாப்பானது கிடையாது. ஸோ இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல எவனாவது ஒருத்தன் அக்கௌண்ட் சொல்கிறான்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்டை, ஃபோரெக்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, இங்கேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்விஃப்ட் மூலமாகவோ இந்த மாதிரி போகணும், இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் ரெமிட்டன்ஸ் மூலமாக போகணும். அப்படி போகாமல் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக பாம்பேலையோ, டெல்லியிலையோ, கல்கத்தாலையோ யாரோட பேங்க் அக்கௌண்ட்டாவது கொடுப்பாங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் பணத்தை போடுவீங்க. அவங்க கொண்டு போய் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட். அது என்ன அர்த்தம், நேரடியாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிருக்கணும், உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போயிருக்கணும். புரியுதா? இப்போ நார்மலாக நீங்கள் இந்தியாவில் பண்ணுங்கள், இந்தியாவில் வந்து இங்கே ஜெரதாவுக்கு பணம் அனுப்புறீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக என்ன ஆயிரும், ஜெரதாவோட அக்கௌண்ட்டுக்கு போகும். ஸோ அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து அதை காட்டுவாங்க, அந்த பேலன்ஸை. இதுதான் டைரக்ட் பேமெண்ட். இதே தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு, சம்மந்தமில்லாத ஒரு நபருக்கு அந்த பணத்தை போட்டு அவர் கொண்டு போய் உங்கள் அக்கௌண்ட்டில் அதை டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட். அது வந்து ரொம்ப ஆபத்தானது. புரியுதா? நான் அடிக்கடி சொல்கிறதான், உங்கள் வீட்டு கோழி உங்கள் வீட்டில் பாதுகாப்பாக வச்சுருந்தா தான் முட்டையை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டு கோழியை நீங்கள் நீ பத்திரமா வச்சுருக்கன்னு சொல்லி இன்னொருத்தன்ட்ட கொடுத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு அவன் 2 முட்டை போடுதுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு கட்டத்தில் அவன் கோழியே செத்து போச்சுன்னு சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போ முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போவுமே எந்த காரணத்தை முன்னிட்டும் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணாதீங்க. தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் பணம் காணாமல் போயிடும். ரெண்டாவது, தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் யார் முதல்ல வாங்குவாங்க, என்ன மாதிரியான புரோக்கர் வாங்குவாங்கன்னா, சட்டத்திற்கு புறம்பாக தொழில் பண்ணுறவங்க மட்டும்தான் தேர்ட் பார்ட்டி வாங்குவாங்க. நிறைய நாடுகளில் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அலௌடு கிடையாது. சட்டத்துக்கு புறம்பாக உள்ள அந்த புரோக்கர் மட்டும்தான் இல்லீகல் புரோக்கர்ஸ், அதாவது ஒயிட் லேபிள் புரோக்கர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் லேபிள்னா அவங்க வந்து புரோக்கர் மாதிரி தெரிவாங்க, ஆனால் ஒரிஜினலாக புரோக்கர் கிடையாது. அடிக்கடி சொல்வேல, இந்த கொக்கோ கோலாவோட பாட்டிலில் லோக்கல் கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிற மாதிரி, பாட்டில் பார்க்கையில் கொக்கோ கோலா மாதிரி தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸு கொக்கோ கோலா கிடையாது, ஒயிட் லேபிள் மாதிரி. அதாவது என்ன அர்த்தம், ஒரு பணத்தை கொடுத்தா, ஒரு $10,000 கொடுத்தா யார் வேணாலும் உங்களுக்கு ஒரு புரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் எல்லாமே கொடுத்துடலாம், உங்கள் பேர் போட்டே வந்துடும். ஆனால் ஒரிஜினலாக அது எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் ஆகிருக்குமா அப்படின்னா அதிகப்படியான நேரங்கள் அது ஆயிருக்காது. அப்போ என்ன ஆகும், விர்ச்சுவல் அக்கௌண்ட்டை நீங்கள் ரியல் அக்கௌண்ட் மாதிரி ட்ரேட் பண்ணுவீங்க. மொத்தத்தில் நீங்கள் லாபம் எடுக்க போகிறதில்ல, அதனால் அவனுக்கு பேமெண்ட் பிரச்சனையே வராது. லாபம் எடுத்தால் தானே உங்களுக்கு விட்ராவலே போடுவீங்க, அப்போ வரும். ஸோ அப்படி வரும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அது காணாமல் போயிடும். அப்போ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் அவாய்ட் பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சட்டத்திற்கு புறம்பாக பண்ணுறவங்க தான் ஒயிட் லேபிளில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. முதல்ல நீங்கள் எது பண்ணாலும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நேரடியாக போகுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரியா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ச்சிகரமான திட்டங்கள் இருக்கும் புரோக்கர்கிட்ட, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது நீங்கள் $100 போட்டால் அவன் $500 போனஸ் தர்றேன்பான், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் புரோக்கரேஜே இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி கவர்ச்சிகரமான திட்டங்கள்லாம் இருந்துச்சுன்னா அதுலேருந்து நீங்கள் எப்போவுமே விலகிருங்க. இது வந்து முதல் விஷயம். சரியா? இதை வந்து ஜென்ரலாக நீங்கள் பாதுகாக்க வேண்டியது என்னென்னா, முதல் விஷயம் என்ன வாங்கணும், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து பணம் எங்கே போகணும், உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு போகணும். அங்கே விட்ராவல் போட்டால் நேராக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரணும். இதுதான், இந்த மாதிரி சிஸ்டம் தான் பாதுகாப்பானது. ரெண்டாவது, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட உங்கள்கிட்ட இருந்து இந்த ப்ரோக்கருக்கு வந்து பணம் போச்சு, இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு பணம் போச்சுங்கிறதுக்கான அடையாளமே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அதுவே இல்லாமல் நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு போட்டிங்கன்னா அவர் கொண்டே போட்டதை கண்டதாரு, போடாத கண்டதாரு, இல்லை அவர் போடாமல் அந்த பணத்தை சின்னதாக போடும்போது கொண்டே போட்டுட்டு பெருசாக போடும்போது எடுத்துகிட்டு போனாலும் லீகலாக நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு, அந்த புரோக்கருக்கு பணம் கொடுத்துக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் வாங்குறவங்க எல்லாமே ஆஃப் ஷோர் கண்ட்ரியில் வச்சுருப்பாங்க அவங்களோட ஹெட் ஆஃபீஸை. ஆஃப் ஷோர் கண்ட்ரினா அவங்க எந்த இன்டர்நேஷ்னல் லாவுக்கும் கட்டுப்பட தேவையில்லை.
ஒரு கம்பெனியை வந்து ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், ஒரு நிமிஷத்துக்கு குறைவான நேரங்களை கூட அந்த கம்பெனியை வந்து அவங்க கலைச்சிட்டு போயிடலாம். கம்பெனி நொடிச்சு போச்சுன்னு சொல்லி பாப்போ ஷூட் அப்படின்பாங்க, அதாவது பண்ணால் பேங்க்ராப்ட் அப்படின்பாங்க, அதாவது என்ன திவாலாயிருச்சு கம்பெனி அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்க லீகலி தப்பிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ நீங்கள் அந்த மாதிரி கம்பெனியில் கொண்டே பணத்தை போட்டுருந்தீங்கன்னா உங்களோட முதலுக்கே மோசம் வந்துடும். அதனால் எப்போவுமே தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் உள்ளது பண்ணாதீங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். உங்களோட பணத்தை நீங்கள் முதல்ல ஒரு புரோக்கருக்கு அனுப்புறீங்கன்னா அந்த பணம் வந்து முதல்ல உங்களோட புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு. இப்போ நான் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணலை, நேரடியாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து என்னோட ட்ரேடிங் புரோக்கருக்கு தான் அனுப்புகிறேன். அப்போ அது நேர்மையானதா அப்படின்னா, அது சேஃப்டியானதா இல்லை பாதுகாப்பானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் ஆன்சர் வந்து பாதுகாப்பானது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். உதாரணத்துக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு புரோக்கர்ட்ட அனுப்புகிறீங்கன்னா அந்த பணம் எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறது மாதிரி அந்த புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அவர் பேருக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் இவ்வளோ இருக்குன்னு காட்டுவாரே ஒழிய ஒரிஜினலாக எங்கே இருக்கும் அந்த பணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும், இப்படி வச்சுக்கோங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கும். சப்போஸ் அந்த புரோக்கர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு இஷ்யூ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பணம் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க ஏற்கனவே இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 1,00,000 ரூபா தரணும், அவன் ஏற்கனவே ஒரு 100 கோடி ரூபா பிரச்சனையில் இருக்கான்னா அவன் உங்களோட 1,00,000 தரவும் முடியாது. இருந்தால் தானே தருவான். அவன் ஏற்கனவே தான் பிரச்சனையில் இருக்கான், ஏற்கனவே கடனில் இருக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா அந்த பணம் வந்து திரும்ப வராது. அப்போ இதை பாதுகாக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடோ நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா வச்சு பிளான் பண்ணுறீங்கன்னா முதல்ல ஒரு 10,000 ரூபா அளவில் புரோக்கரோட அக்கௌண்ட்டில் வைங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. ஸோ அப்போ அது போக எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் இதில் அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. அது சேஃப் கிடையாது. இது எல்லா புரோக்கர்லையுமே நடக்கணுமா அப்படின்னா உலகத்தில் உள்ள முக்கியமான ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய இந்த பிட்காயின்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான பெரிய பெரிய எக்ஸ்சேஞ்சிலலாம் இது நடந்திருக்கு. ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதனால் என்னென்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அந்த பணம் இருக்க போகுது, உங்கள்கிட்ட இல்லை அந்த பணம். ஸோ அப்படிங்கிறப்போ முதல்ல தேவைக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மொத்தத்தையும் உள்ளுக்குள்ளே போட்டுறாதீங்க. உள்ளுக்குள்ளே போட்டு புரோக்கரோட அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை சும்மா இருக்க வச்சிடாதீங்க. அப்போ அது என்ன நடக்கும்னா என்னதான் புரோக்கரோட இது அது வந்து ப்ராப்ளம் இல்லாமல் இருந்தாலும் அந்த பணம் சும்மா தான் இருக்கும். அந்த பணத்துக்கு ஒரு வருமானமும் வராது. அந்த விதமான ரிஸ்க் இருக்குது. பணம் பத்திரமா இருந்தாலும் அந்த பணம் வளரவும் செய்யணும். இது 2வது ஸ்டேஜில் அந்த ரிஸ்க் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அதை ஐடியலாக பணத்தை சும்மா வைக்காதீங்க, தேவைக்கு தகுந்த மாதிரி அனுப்புங்க. சரியா? அப்போ என்ன பண்ணணும், அந்த சும்மா இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து உங்களோட டிமேட்டில் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வைக்கணும். நான் சொல்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன அர்த்தம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களோட புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த புரோக்கர் நல்லபடியாக இருக்கிற வரைக்கும் தான் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வந்து சேரும். அந்த புரோக்கருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பணம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ட்ரேட் பண்ணணுமோ எந்த அளவுக்கு அந்த பணத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் வைங்க, சிம்பிளாக சொன்னால். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா உள்ள பணத்தை சும்மா தானே இருக்குது, இப்போவே அக்கௌண்ட்டில் கொண்டே வச்சுருவோம், பின்னாடி தேவைப்படும் போது பயன்படுத்திப்போன்னு சொல்லி அந்த பணத்தை வைக்காதீங்க. அது பிட்காயினாக இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கேயா இருந்தாலும் சரி. புரியுதுங்களா? சரியா? ஓகே. ஸோ அப்போ என்ன நடக்கும், இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாக வாங்கிட்டீங்க, ஒரு டெப்ட் ஃபண்டாவோ ஒரு ஸ்டாக்காவோ இல்லை ஒரு பிட்காயினாவோ இல்லை ஒரு ஃபோரெக்ஸோட கரன்சியாவோ இந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்காது. அது வந்து ஒவ்வொரு படிநிலைகளில் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜஸில் இருக்கும். அதாவது இப்போ எப்படின்னா உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களோட டிமேட்டில் இருக்கும், டிபின்பாங்க, டெபாசிட் பார்ட்டிசிபெண்ட் மூலமாக அது வாங்கி டிபி அக்கௌண்ட்டில் இருக்கும். புரியுதுங்களா? டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். அது மாதிரி நீங்கள் ஒரு பிட்காயினில் வாங்குறீங்க அப்படின்னா அது புரோக்கரோட அக்கௌண்ட்டில் இருந்த பணமாக இருந்துச்சுன்னா புரோக்கரோட அக்கௌண்ட்டில் இருக்கும். அது இப்போ நீங்கள் ஒரு பிட்காயினாவோ எத்திரியமாவோ ஏதோ ஒன்று வாங்கிட்டீங்க அப்படின்னா அது புரோக்கரோட வேலெட்டுக்கு போயிடும். புரியுதா? வேலெட்டுக்கு போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் வெளியில்
ட்ரேட் பண்ணுறவங்க, பிட்காயின் பண்ணுறவங்கலாம் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சுக்கணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் கொண்டு போய் பேங்க்கில் பணத்தை போடுறீங்க, ஒரு 1,00,000 ரூபா பணம் போடுறீங்க. அந்த 1,00,000 ரூபாய்க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு அக்கௌண்டெல்லாம் ஓப்பன் பண்ணி ஒரு டெபிட் கார்டை ஒன்று கொடுக்குறாங்க. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த டெபிட் கார்டை வந்து நீங்கள் கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டை வச்சு நீங்கள் எங்கே வேணாலும் பணம் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த டெபிட் கார்டுக்குள்ளேயா பணம் இருக்குது? இல்லை, அந்த பணம் பத்திரமா எங்கே இருக்குது? பேங்க்கில் இருக்குது. இன்கேஸ் அந்த பேங்க்கு திவாலாகுது, இல்லை அந்த பேங்கு நொடிச்சு போகுது, இல்லை அந்த பேங்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்போ அவங்களோட இதெல்லாம் ஆக்டிவிட்டியெல்லாம் நிறுத்தி வச்சுட்டாங்க, ஆப்ரேஷன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா, என்னதான் உங்கள்கிட்ட டெபிட் கார்டு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக, என்னதான் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும், இருக்கிறது உண்மையாக இருந்தாலும், அந்த பேங்க்கு சரியில்லைன்னா அந்த டெபிட் கார்டிலேருந்து பணம் வேலை செய்யாது. இல்லை அந்த பேங்க்கோட ஏடிஎம்மில் பணமே இல்லைன்னா நீங்கள் அந்த டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. புரியுதா இப்போ வித்தியாசம்? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட சைடில் வருவோம். அந்த டெபிட் கார்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்? பேங்க் வந்து உங்கள் பணம் இல்லைன்னு சொல்லாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், பேங்க்குக்கு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களோட ஆதார் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க. அதை கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை அந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லி என்னோட டெபிட் கார்டை நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னீங்கன்னா அவங்க புதுசாக ஒரு டெபிட் கார்டு தருவாங்க. இல்லை நீங்கள் பேங்க்லேயே போயிட்டு கூட நீங்கள் அந்த பணத்தை எடுக்க முடியும். இதுதான் நார்மல் பேங்கிங் சிஸ்டம். இதை நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதே இந்த மாதிரி இந்த வேலட் ட்ரேடிங் சிஸ்டம் இதெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிங்க, நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு புரியும். ஒரு பேங்க்கு போகிறீங்க, நீங்கள் ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோன் நம்பர் எதுவுமே கொடுக்கல. அவங்கள்ட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா கொடுக்குறீங்க. அந்த 1,00,000 ரூபா உள்ள மதிப்புக்கு ஒரு என்ன பண்ணுறாங்க, ஒரு டெபிட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த டெபிட் கார்டு தான் உங்களோட 1,00,000 ரூபா. இப்போ அந்த டெபிட் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் போயிட்டு அந்த 1,00,000 ரூபாயை கிளைம் பண்ண முடியாது, பேங்க்கில் கேட்க முடியாது. ஏன்னா 1,00,000 ரூபாய் கொடுக்குறீங்க, கையோடு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த 1,00,000 ரூபாயில் உங்களோட ஒரு நாட்கள் லோட் பண்ணி தந்துடுறாங்க. அந்த கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா உங்களோட எந்த டேட்டா பேஸுமே அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அந்த அந்த கார்டு தொலைஞ்சுன்னா உங்களோட 1,00,000ம் தொலைஞ்சு. அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியோட சிஸ்டம். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு பண்ணணும். நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லை. அதே மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் கிரிப்டோ கரன்சியோட சிஸ்டம். அதாவது கிரிப்டோ கரன்சிக்குன்னு அந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் வந்து உங்களோட ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு அது புரோக்கர்கிட்ட தான் இருக்குமே ஒழிய, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரோக்கர்கிட்ட கொடுத்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு ரிஸ்க்காக நான் சொல்ல வரேன். நேச்சுரலாக அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பணத்தை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. அடுத்து நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்க. இப்போ அது எங்கே இருக்கும் அப்படின்னா புரோக்கரோட வேலெட்டில் இருக்கும். சரியா? நீங்கள் எந்த இதில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ புரோக்கரோட வேலெட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புரோக்கரோட வேலெட்டில் தான் இருக்குமா அப்படின்னா அது புரோக்கரோட வேலெட்டில் இருக்காது. அது பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லி அந்த இதில் தான் அது இருக்கும் ஆக்சுவலாக அந்த இது. அப்போ அதுக்கு உண்டான நான் சொன்னேன் இல்லையா, அந்த டெபிட் கார்டு மாதிரி, அந்த டெபிட் கார்டுனா கட்டாயம் ஒரு பின் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த பின் நம்பர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா அந்த புரோக்கர்கிட்ட இருக்கும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு வேளை இது 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 ஒரு சிஸ்டம். ஒருவேளை இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணி வைக்கலாம், அதே பிளாக் செயினில் தான் அந்த கிரிப்டோ கரன்சி இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்குது. அந்த கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அந்த பிட்காயினை கடைசி வரைக்கும், அந்த கிரிப்டோவை கடைசி வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியாது. அப்போ என்ன அர்த்தம், அந்த கார்டு இல்லை அந்த பாஸ்வேர்டு இல்லை அந்த ப்ரைஸஸ்ன்னு சொல்லுவாங்க, 24 வார்த்தை 12 வேர்டு இப்படிலாம் இருக்கும். அதை நீங்கள் தொலைச்சிங்கன்னா மொத்தமாக உங்களோட மொத்த பணமும் காலி. கொஞ்சம் இதை கவனமாக புரிஞ்சுக்கோங்க. பட் இன்னும் கொஞ்சம் புரிய உங்களுக்கு ஈஸியாக இது புரிய முடியும். இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே ஒரு புரோக்கர் மூலமாக நீங்கள் அக்கௌண்ட் வச்சு பண்ணிங்கன்னா, புரோக்கர்கிட்ட தான் பண்ணுவீங்க, உங்களோட பர்சனல் வேலெட்டில் வைக்காமல் புரோக்கரோட வேலெட்டில் இப்போ இருக்குது. அப்போ அந்த 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 24 வார்த்தை அந்த பாஸ்வேர்டு யாரோட கண்ட்ரோலில் இருக்கும், அந்த புரோக்கரோட கண்ட்ரோலில் இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு நீங்கள் ஏதாவது மறந்துட்டீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, இல்லை உங்களோட ஏதோ ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதில் போய் ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அதை ரெனியூவல் பண்ணி ஆட்டோமேட்டிக் அந்த பாஸ்வேர்டை திரும்ப புதுசாக போட்டு மறுபடியும் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம்.
இப்போ அந்த ஏன் அது பத்திரமா இருக்குது இப்போ உங்கள்கிட்ட அந்த வந்து புரோக்கரோட வேலெட்டில் இருக்குது, அவர் பாஸ்வேர்டை பத்திரமா வச்சுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் எடுத்து தந்துடுறாரு உங்களுக்கு என்ன தான் இங்கே மறந்தாலும். கரெக்டாக? இதே நீங்கள் உங்களோட பர்சனல் வேலெட்டில் வச்சுருக்கீங்கன்னா, உங்களோட ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டிங்கன்னா, அங்கே எந்த டேட்டாவும் பிளாக் செயினில் எந்த டேட்டாவும் இருக்காது. உங்களோட டேட்டா யார்கிட்ட இருக்குது, புரோக்கர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. பிளாக் செயினில் வந்து இது வந்து இவங்கோட்டு காசு அவங்கோட்டு காசு, இவங்களோட கிரிப்டோ அவங்களோட கிரிப்டோ, எந்த கிரிப்டோவும் இருக்காது. அங்கே வந்து ஒரே ஒரு அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த அட்ரஸை லாகின் ஆப்ரேட் பண்ணுற ஒரே ஒரு கீ மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான் விஷயம். நான் சொன்னேன் இல்லையா, பேங்க்கில் எந்த டேட்டாவும் உங்கள்கிட்ட இருக்காது. 1,00,000 கொண்டு பேங்க்கில் கொடுக்க, பேங்குன்றது இல்லை, இப்போ பொதுவாக கொடுக்குறீங்க, அவங்க அந்த கார்டில் 1,00,000 லோட் பண்ணி தந்துடுறாங்க. அவ்வளோதான். அந்த கார்டை பத்திரமா இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட நீங்கள் பணத்தை எடுக்கலாம். இல்லை அந்த கார்டு யாருக்கிட்ட இருக்கோ, இப்போ தான் அடுத்த விஷயமே ஆரம்பிக்குது. அந்த கார்டு யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பணம் சொந்தம். சரி, அப்போ அந்த கார்டே இருக்குது, அப்போ பணம் சொந்தமாயிருமா? இல்லை, அந்த கார்டுக்கு உண்டான பின் நம்பரும் தெரியணும்ல. பின் நம்பர் தெரிஞ்சால் தானே பணத்தை எடுக்க முடியும். அதே தான் இப்போ விஷயம். இப்போ அந்த கார்டு யார்கிட்ட இருக்குது, நீங்கள் உங்கள் பணம் வச்சுட்டீங்க, பணத்தை புரோக்கர்கிட்ட கொடுத்தீங்க, புரோக்கர்கிட்ட கொடுத்தது பிரச்சனை இல்லை. இப்போ காயினை வாங்கினீங்க, இப்போ காயின் யார்கிட்ட இருக்குது, அந்த புரோக்கர்கிட்ட இருக்குது. அதுக்கான பின் நம்பரும் யார்கிட்ட இருக்குது, அந்த புரோக்கர்கிட்ட தான் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த புரோக்கர் ஏதாவது பிரச்சனைனா நாளைக்கு உங்கள் பணம் மொத்தமும் போயிடும். இப்போ நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் அதுதான் கேட்டேன். முதல்ல ஒரு பணத்தை புரோக்கர்கிட்ட தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் இல்லை, நேரடியாக பணத்தை பண்ணால் மட்டும் சேஃபானா சேஃப் கிடையாது. முதல்ல பணமாக எங்கே இருக்கும், புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். இப்போ ஒரு பொருளாக வாங்கிட்டீங்க, இப்போ எங்கே இருக்குது, அது புரோக்கரோட வேலெட்டில் இருக்குது. பணமாக இருந்தாலும் வேலெட்டாக இருந்தாலும் அந்த புரோக்கருக்கு ஏதாவது பிரச்சனைனா உங்களுக்கும் அது பிரச்சனை தான். கரெக்டாக? அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கிரிப்டோ கரன்சி எப்படி ஆப்ரேட் ஆகுது, அது வந்து பிளாக் செயின் அதில் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஒவ்வொரு இதுவும் ஒரு 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 அந்த சாவி தான் அந்த பாஸ்வேர்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். பாஸ்வேர்டில் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கோ அது அவங்களுக்கு தான் அது சொந்தம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, ஒரு ஏடிஎம் இருக்குது, அந்த ஏடிஎம் பின்னாடியே பின் நம்பர் எழுதி வச்சுருக்காங்க. அதில் வந்து அந்த யாரோட சொந்தம்னு இல்லை. இப்போ பேங்க்கில் அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, ஸோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். இந்த மாதிரி அந்த பின் நம்பரை வந்து உள்ள ஏடிஎம் கார்டை கீழே கடந்து அது யாருக்குமே எடுக்கிறவங்களுக்கு தான் சொந்தம்னா அது எப்படி இருக்கும்? நீங்கள் இந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அயன் படத்தில் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 ரூபா நோட்டை 2ஆக கிழிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இன்னொரு 10 ரூபா நோட்டோட பாதி எங்கே இருக்கும், அந்த ஹாங்கோ, ஆப்பிரிக்காவில் உள்ள ஹாங்கோவில் இருக்கும், அந்த வைரத்தை போய் வாங்கிட்டு வர்றதுக்கு. அதாவது என்ன அர்த்தம், அந்த 10 ரூபா நோட்டை யார் கொடுத்தாலும் அவங்க வைரத்தை ஒப்படைச்சிருவாங்க. இவங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப் வாங்கி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து இந்த ஆள் தானான்னு பார்த்து கொடுன்னு இருக்குது. இப்போ புரியுதா? இதுதான் தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் சிஸ்டம். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அவங்க ஹாங்காங் போன உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபா காயினை வந்து ஒரு கும்பல் வந்து எடுத்துகிட்டு, ஐ மீன் 10 ரூபா நோட்டை, காயின் இல்லை பாதி நோட்டை ஒரு கும்பல் வந்து எடுத்துகிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆக்டர் சூர்யா அவங்க குளிச்சுட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தன் வந்து எடுத்துகிட்டு போயிடுவான். அவனை விரட்டி பிடிச்சி அங்கங்கே குதிச்சு தாவி அந்த கடைசியில் அந்த 10 ரூபா நோட்டை வாங்குவார். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் என்னது, கிரிப்டோ கரன்சி. எந்த ரெக்கார்டும் இருக்காது. இது உங்கள்கிட்ட காசு தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இருக்கிற ஒரே ரெக்கார்டு என்னது, அந்த பின் நம்பர் மட்டும்தான், அந்த அந்த பாஸ்வேர்டு மட்டும்தான். ஒரு 12 வேர்டு இருக்கும், இல்லை ஒரு 24 வேர்டு இருக்கும். அதை நீங்கள் தொலைச்சிங்க அப்படின்னா, அதை தொலைச்சிங்கன்னா மொத்தமும் போயிடும். அவ்வளோதான். கடைசி வரைக்கும் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இந்த விஷயம் இப்போ நீங்கள் இப்போ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த விஷயம் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் புரோக்கர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த புரோக்கர்கிட்ட அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அவர் அந்த அவரோட வேலெட்டில் வச்சுருப்பார். ஆனால் ஒரிஜினலாக பணம் எங்கே இருக்கும், பிளாக் செயினில் தான் இருக்கும். அவரோட அந்த பாஸ்வேர்டு இப்போ யார்கிட்ட இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டு அவர் வேலெட்டில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். வேலெட்டில் இருக்குன்னா உண்மையிலே வேலெட்டில் இருக்காது. இப்போ நீங்கள் பேங்க்கில் கொண்டு ஒரு ஒரு 1 கோடி ரூபா எப்படி போடுறீங்க, இல்லை 1,00,000 ரூபா எப்படி போடுறீங்க, பேங்க்லேயேவா இருக்கும், இருக்காது. அவங்க நிறைய எடுத்து அங்கங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை கடன் கொடுத்துருப்பாங்க. அப்போ தானே லாபம் சம்பாரித்து உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியும். அதே மாதிரி தான். அப்போ நான் போயிட்டு இப்போ ஒரு புரோக்கருக்கு பணம் அனுப்புகிறேன். அந்த இப்படி வச்சுக்கோங்க, நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்குது, நான் பினான்ஸுக்கு அனுப்புகிறேன். பினான்ஸோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுது. நான் போயிட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணி ஒரு பிட்காயின் வாங்குகிறேன். அந்த பிட்காயின் இப்போ எங்கே இருக்கும், பிளாக் செயினில் இருக்கும். அது யாருக்கு சொந்தம், என் பேர் பிட்காயினில் எழுதியிருக்குமான்னா எழுதியிருக்காது, பிளாக் செயினில் இருக்கும். அவ்வளோதான். அப்போ இருக்கும்போது என்னாகும், அந்த பிளாக் செயினுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். அந்த பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கும், என்னோட புரோக்கர்கிட்ட இருக்கும். ஏன்னா நான் வாங்கினது நான் தான் வாங்கினேன், நான் என்னோட காசில் தான் வாங்கினேன். ஆனால் இது யார்கிட்ட இருக்குது அப்படின்னா, அதுக்கான பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கோ அவங்கள்ட்ட தான் இருக்குது. அப்போ அந்த பினான்ஸ்கிட்ட இருக்கும். நாளைக்கு பினான்ஸுக்கு ஏதாவது ஆயிடுச்சு,
இல்லை பினான்ஸில் ஏதாவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா என்னது, அந்த பாஸ்வேர்டை வேணும் எடுத்துட்டான். இல்லை அங்கே வேலை பார்க்குறவனே எடுத்து அதெல்லாம் ஏதோ யாருக்கோ மாற்றி வச்சான்னா யாருக்கு மாறி இருக்கலாம் கண்டுபிடிக்க முடியாது. அதான் சொன்னலையா, யாரோட பேரும் அங்கே இருக்காது. உலகத்தில் எங்கே வேணாலும் அது மாறி மாறி போயிட்டே இருக்கும். உங்கள்கிட்ட யார்கிட்ட அந்த பாஸ்வேர்டு இருக்கோ அவனுக்கு அது சொந்தம், அதான் அர்த்தம். நான் சொன்னாலே அந்த 10 ரூபா நோட்டு கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏடிஎம் கார்டு யார்கிட்ட கீழே கிடக்கும் அவன் எடுத்தான்னா அந்த கார்டு அவனுக்கு தான் சொந்தம். இது 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 அப்போ உங்களுக்கு என்ன இவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதில் மட்டும் ஆபத்து கிடையாது. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா கொண்டு போகிறீங்க ஒரு மஞ்சள் பையில போட்டு, எவனாவது அந்த மஞ்சள் பையை பறிச்சுக்கிட்டானா அது யாருக்கு சொந்தம்? அவனுக்கு தானே சொந்தம். அப்போ நீங்கள் அதை பத்திரமா பார்த்து, இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இல்லை தங்கம் இருக்குது, அதை பத்திரமா வச்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் பாட்டுக்கு எங்கேயாவது மறந்துட்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ செல்ஃபோன் வச்சுருக்கோம், எங்கேயாவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மறந்துட்டு வந்துட்டோம்னா யாருக்கு சொந்தம்? எடுக்கிறவனுக்கு தான் சொந்தம். அதே மாதிரி தான் இது பிட்காயினில் மட்டும்தான் இருக்குது, ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்குதுன்னு பயந்துக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துலேயும் இந்த இதுதான் இருக்குது. புரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எல்லா இடத்துலையும் இதான் உண்மை. இதை நம்ம சொல்லும் போது பயமாக தெரியுது, அவ்வளோதான் விஷயம். இது எதுக்குன்னா பயங்காட்டுறதுக்கு இல்லை, பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் இதெல்லாம், இந்த சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறது. ஒரு இடத்துல பள்ளம் இருக்குது பார்த்து வாங்கன்னு ஒரு போர்டு வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான். பள்ளம் இருக்குது அதில் விழுந்தே எந்திரிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பள்ளம் இருக்குது பார்த்து வாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் முதல்ல பணத்தை பாதுகாக்கிறதுக்கான விஷயமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் லாபம் சம்பாதிக்கிறது. நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன், நீங்கள் சம்பாரித்த காசை பத்திரமா வச்சுக்க தெரிலனா நீங்கள் எவ்வளோ பெரிய படிச்சு என்ன பிரயோஜனம்? நான் இது படித்தேன், ஷேர் மார்க்கெட்டில் அதை படித்தேன், இதை படித்தேன், அப்படி படித்தேன், எதை படித்தும் புண்ணியம் இல்லை. நீங்கள் கொண்டு போன காசையும் முதல்ல ஒழுங்காக பத்திரமா வச்சுக்க தெரிலையே உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்னத்தை படித்து என்ன யூஸு? ஒரு யூஸும் கிடையாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் மார்க்கெட்டுக்கு பணம் கொண்டு வந்தீங்கன்னா அதை பத்திரமா வச்சு லாபமாக்கணும். லாபம் கூட ஆக்குறீங்களா இல்லையா, பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா வச்சுக்க முடியலன்னா நீங்கள் இதுக்கு தயவுசெய்து இந்த தொழிலுக்கு வராதிங்க, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது வேலை பாருங்கன்னு அடிக்கடி சொல்கிறது காரணமே அதான். அடிப்படை தகுதியே இல்லைன்னா நீங்கள் எங்கே வளர்க்க போகிறீங்க? பணத்தையே பத்திரமா வச்சுக்கலன்னு நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க? பணத்தை பத்திரமா வச்சுருக்கான நாலேஜே நமக்கு இல்லைன்னா வளர்க்குறதுக்கான நாலேஜ் எங்கேருந்து வரும்? ஸோ அதனால தான் என்னென்னா, முதல்ல தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் பண்ணாதீங்க. அப்படியே தேர்ட் பார்ட்டி பேமெண்ட் இல்லை அப்படின்னா கூட, நான் நேரடியாக புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னாலும் அங்கேயும் ரிஸ்க் இருக்குது. அங்கேயும் தேவைக்கு அதிகமாக 2வது பண்ணாதீங்க. 3வது அது பொருளாக வாங்கி வச்சாலும் அது புரோக்கரோட வேலெட்டில் தான் இருக்கும், இல்லை புரோக்கரோட இதில் தான் இருக்கும். அந்த கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதையும் முழுசாக நம்பாதீங்க. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட 1,00,000 ரூபா இருக்குது, பேங்க்கில் கொண்டு அந்த 1,00,000 ரூபாயை எஃப்டியில் போடுறீங்க. அந்த பேங்க்கு நல்லா இருக்கிற வரைக்கும் தான் அந்த பணம் உங்களுக்கு சொந்தம். இப்போ இப்படியே வச்சுக்கோமே, எஃப்டியில் போடுறீங்க, ஒரு வாரம் பேங்க் லீவு, இப்போ அந்த எஃப்டியை உடச்சி பணமாக எடுக்கணும், எப்படி எடுப்பீங்க? பேங்க் லீவு எப்படி எடுப்பீங்க? அப்போ என்ன ஆகும், மறுபடியும் எப்போ பேங்க் திறக்கிறாங்களோ அப்போ தானே எடுக்க முடியுது. அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ அந்த 1,00,000 ரூபா கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்திருக்கு? உங்கள்கிட்டயா இருக்குது? இல்லை, உங்கள் பேங்க்கிட்ட இருக்குது. ஆனால் யாரோட பணம்? உங்களோட பணம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? அந்த பேங்க்கு கிட்ட இருக்குது. அவங்க என்னைக்கு ஆப்ரேஷன்ஸ் துவங்குறாங்களோ அன்னைக்கு போயிட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே அந்த 1,00,000 ரூபாய் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் எப்போ வேணாலும் வைக்கலாம். அப்போ ஆனால் என்ன அர்த்தம், வீட்டில் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்குமா? சொல்ல முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான். இங்கே ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்கும், ஒரு சில மைனஸும் இருக்கும். இந்த மாதிரி ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தது தான் லைஃபு. நான் அடிக்கடி சொல்கிறது தான், தவறே பண்ணாத மனுஷன் அப்படின்னா அவன் செத்துப்போன மனுஷன் மட்டும்தான். மற்ற எல்லா மனுஷரும் தவறு பண்ணுவோம், அது தெரிஞ்சு பண்ணுவோம், தெரியாமல் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? எல்லா மனுஷரும் தவறு பண்ணுவோம். தவறுலேருந்து பாடம் கற்றுக்கிட்டு அந்த தவறை மறுபடியும் பண்ணாமல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான், தவறே பண்ணாத மனுஷன் செத்துப்போன மனுஷன் மட்டும்தான். உயிரோடு இருக்கிற மனுஷன் ஏதோ ஒரு சூழ்நிலை அவனுக்கு அறிஞ்சும் அறியாமலும் தவறு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம், பணத்தை நீங்கள் சும்மா உங்கள் வீட்டில் வச்சுருந்தா கூட ரிஸ்க் இருக்குது, காணாமல் போயிடும், அதோட மதிப்பு குறையும். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், யாரையோ ஒரு கட்டத்தில் நம்பி அந்த பணத்தை கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அது என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அந்த பணத்துக்கு. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ வைக்கிறோம். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்துச்சு, அதை ஒரு புரோக்கர்கிட்ட கொடுத்தோம், அந்த பணம் நமக்கு யூஸ் பண்ணி ஒன்று வாங்கணும், அது இப்போ அந்த புரோக்கர்கிட்ட வேலெட்டில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அந்த புரோக்கருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா, இப்போ நார்மலாக ஒரு பேங்கோட உதாரணமே சொல்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு 5,00,000 ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு பேங்க்கில் கொண்டே முழுசாக எஃப்டி போட்டிங்க, அந்த பணம் பேங்க்கில் இருக்குது,
பத்திரமா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட தான் அந்த பணங்கிறதுக்கு ஆதாரம் எஃப்டியோட இது இருக்குது, புரியுதுங்களா? எஃப்டி போட்டதுக்கான அந்த டாக்குமெண்ட் இருக்குது, எல்லாமே கரெக்டு. இன்கேஸ் அந்த பேங்க் ஏதோ ஒன்று திவாலாயிருச்சு, இல்லை நொடிச்சு போச்சு, அந்த பேங்க் ஏதோ ஒன்று பிரச்சனைன்னா உங்களோட பணம் உங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ அந்த 5 லட்ச ரூபாயோட எஃப்டி போட்டதை ஒரே இடத்துல போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஒரு 3 பேங்க்கில் போட்டு வச்சுருந்துருக்கலாம். அப்போ அந்த 3 பேங்க்கில் போட்டால் என்ன நடந்திருக்கும்? 3 பேங்குமே திவாலா இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. 3 பேங்குமே பிரச்சனையில் இருக்குமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. இல்லை ஒருவேளை 3 பேங்குமே திவாலா ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்கிறதான், உலகமே அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் உயிரோடு இருந்து என்னத்தை பண்ண போகிறீங்க? மளிகை கடை இருக்காது, தேட்டர் இருக்காது, சினிமா இருக்காது, சீரியல் ஓடாது, ஒயின் ஷாப் இருக்காது. இந்த மாதிரி உலகமே அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் உயிரோட இருந்து என்னத்தை பண்ண போகிறீங்க? அப்படி எல்லாருமே அழிஞ்சு போயிட்டோன்னா பிரச்சனை இல்லை, நம்ம பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆனால் இந்த மாதிரி ஏதோ ஒரு இடம் மட்டும் பிரச்சனையாகி மற்றதெல்லாம் அப்படியே ஏங்கிட்டு இருக்குன்னா கட்டாயம் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாதிப்பும் நிறையா இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த 5 லட்ச ரூபாயை எப்படியே ஒரு பேங்க்கில் போடுறதுக்கு பதிலாக ஒரு 3 பேங்க்கில் போட்டு வச்சா இப்போ என்ன நடக்கும்? ஏதோ ஒரு பேங்கு ஏதோ ஒன்று ஆனால் கூட நம்மளோட பணத்தில் ஒரு 70% சேஃபாக இருக்கும். அந்த 70% வச்சுட்டு அந்த 30% லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணியிருக்கான வாய்ப்பும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? பாதுகாப்பாக முதல்ல கொண்டு பணத்தை வைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். எங்கெங்கெல்லாம் வைக்கலாம்? இப்போ நம்மளோட கிளைண்ட் எல்லாம் இருக்காங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? யூஎஸ் மார்க்கெட்டில் வைப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டோவில் வைப்போம், கோல்டில் வைப்போம். இந்த மாதிரி பிரித்து வைப்போம். இங்கே இவ்வளோ பர்சன்டேஜ், அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. முதல் பெனிஃபிட்டே என்னென்னா பாதுகாப்பாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டே ஒரே இதில் வைக்க மாட்டோம். சரி, அப்படியே கிரிப்டோவிலே வைக்கிறோன்னா என்ன? ஒரே புரோக்கர்கிட்ட வைக்க மாட்டோம், 2 3 புரோக்கர் 4 புரோக்கர்கிட்ட பிரித்து வைப்போம் பெரிய அமௌண்ட்டாக இருக்கும் பட்சத்தில். அப்போ என்ன ஆகும்? ஒரே ஒரு புரோக்கர் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட என்ன ஆகும்? மிச்சம் 3 புரோக்கர்கிட்ட உள்ள பணம் பத்திரமா இருக்கும். அதை வச்சு இந்த லாஸை சரி பண்ணிக்கிற முடியும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? புரோக்கரோட இதிலே வைக்க மாட்டோம். ஓரளவுக்கு மேலே அந்த பணத்தை வாங்கிட்டோம் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவோம்? புரோக்கரோட வேலெட்டில் வைக்க மாட்டோம், இந்த கிளைண்ட்டோட பர்சனல் வேலெட்டில் அதை மாற்றி கொண்டாந்து வச்சிருவோம். இப்போ பர்சனல் வாலெட்டில் வைக்கும்போது அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். எப்போ தேவையோ அப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி அதை விற்றுக்குருவோம். வாங்கினதுக்கப்புறம் நேராக புரோக்கரோட அந்த கிளைண்ட்டோட பர்சனல் வேலெட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். அப்போ அவங்க கையில் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் தங்கம் வாங்குறீங்க, நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து பத்திரமா வச்சுடுறீங்க. பணத்தை கொடுத்தீங்க, தங்கத்தை வாங்கினீங்க, வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டீங்க. மறுபடியும் பணம் தேவைப்படுதுன்னா தங்கத்தை கொண்டு போகிறீங்க, அங்கே அங்கே கொடுக்குறீங்க, பணத்தை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கீங்க. இல்லை அடமானமோ விற்கிறதோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், அதே மாதிரி தான். இப்போ அந்த தங்கத்தை வாங்கி இப்போ யார்கிட்டையாவது கொடுத்து வச்சிங்கன்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு நகைக்கடையில் என்ன பண்ணுறீங்க? மாதம் தங்கத்தை வாங்குறதுக்கு பணம் கட்டுறீங்க. அந்த நகைக்கடை திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? இதே விஷயந்தான் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நகைக்கடைக்கு சொல்லும்போது புரியுது, ஆனால் நகைக்கடைக்கு புரியுது, யாராவது நகைச்சீட்டு போடாமல் இருக்குமா? இல்லை நகைக்கடையில் டீலிங்ஸ் பண்ணாமல் இருக்குமா? பேங்க்கில் டீலிங்ஸ் வச்சுக்காமல் இருக்குமா? அதே மாதிரி தான் என்னது ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அதே மாதிரி தான். என்னது பிட்காயின், கோல்டு, ஃபாரெக்ஸு எல்லாமே அதே மாதிரி தான். சொல்லும் போது பயமாக இருக்கும், ஆனால் நம்ம அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயந்தான். பாதுகாப்பாக செய்வோம் இல்லையா? அதே மாதிரியாக தான் பாதுகாப்பாக நம்ம பணத்தை முதல்ல பத்திரமா வச்சுக்கணும். புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை தேவைக்கு அதிகமாக ஒரு இடத்துல வைக்காதீங்க. அப்படியே வச்சாலும் ஒரே பேங்க்கில் வைக்காதீங்க, ஒரே புரோக்கர்கிட்ட வைக்காதீங்க, ஒரே இதில் வைக்காதீங்க, பிரித்து வைங்க. புரியுதா? ஸோ அப்போ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% லிக்விடாக இருக்கணும். லிக்விடுனா இம்மீடியட்டாக பணமாக்குற மாதிரி இருக்கணும். எஃப்டியில் இருக்கலாம், இல்லை இதே நீங்கள் ஜெரோதா மாதிரியான புரோக்கர்கிட்ட வைக்கிறீங்கன்னா லிக்விட் ஃபண்டாக வாங்கி சொன்னேன் இல்லையா? ஜெரோதாவோட புரோக்கர் அக்கௌண்ட்டில் அந்த பணத்தை வைக்காதீங்க. லிக்விட் ஃபண்டாக வாங்கி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா நாளைக்கு ஜெரோதாவுக்கே ஏதாவது பிரச்சனைன்னா உங்கள் பணம் உங்ககிட்ட இருக்கும். உங்கள் டிபியில் அந்த லிக்விட் ஃபண்ட் இருக்கும். அதை நீங்கள் எப்போ வேணாலும் பணமாக்கிக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த பிட்காயின் இதெல்லாம் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை கொண்டே தேவையில்லாமல் உங்கள் புரோக்கர்கிட்ட வைக்காதீங்க. அவன் புரோக்கரோட பேங்க் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ரெண்டாவது பணத்தை கொடுத்து காயின் வாங்கிட்டீங்க, பொருளை வாங்கிட்டீங்க, பொருளையும் அவனோட அக்கௌண்ட்டில் வைக்காதீங்க. ஓரளவுக்கு மேலே அதெல்லாம் எங்கே கொண்டு வந்துருங்க? உங்களோட பர்சனல் வேலெட்டுக்கு கொண்டு வந்துருங்க. இந்த பர்சனல் வேலெட்டில் 2 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேலெட். இதெல்லாம் நீங்கள் ஒரு அவுட்லைனாக தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ டிஜிட்டல் வேலெட்னா என்னது? ஒரு ஆப்பில் வைக்கிறது. புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ணீங்க? நான் இருக்கேன், ஃபினான்ஸுக்கு பணத்தை 1 லட்ச ரூபா அனுப்புனேன், 1 லட்ச ரூபா மதிப்புள்ள பிட்காயினை வாங்கினேன். அதை என்ன பண்ணிட்டேன்?
என்னோட ஆப் ட்ரஸ்ட் வேலெட்டு இந்த மாதிரி ஆப் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி ஆப்பு கொண்டு வந்து என்னோட ஆப்பில் வைக்கிறது. அதுக்கு 24 எழுத்து வேர்டு பாஸ்வேர்டாக இருக்கும். அந்த அந்த ஆப்பில் ஏதாவது தொலைஞ்சு போயிட்டாலோ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த 24 வேர்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இதான் அர்த்தம். அப்போ அந்த ஆப்பில் இருக்கும்போது என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்போ அந்த 24 வார்த்தையை யாராவது ஆக்சஸ் பண்ண முடியுமானா முடியும். வைரஸு, மால்வேர் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன் என் ஃபோனில் எத்தனையோ விதமான ஆப் இன்ஸ்டால் பண்ணுறேன். அப்போ என்னோட மால்வேர் ஏதோ ஒன்று அனுப்பி என்னோட பர்சனல் வாலெட்டில் இருக்கிற அந்த 24 வார்த்தையை கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியும். அது காணாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது இன்டர்நெட்டோட கனெக்ஷனில் இருக்குது. இதுதான் வந்து என்னது டிஜிட்டல் வேலெட். இதே ஃபிசிக்கல் வேலெட்டு, அதாவது ஹார்ட்வேர் வேலெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்து ஒரு ஆப்பில் இருக்காது, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்காது, ஒரு பென்ட்ரைவ் மாதிரி. ஸோ அந்த பென்ட்ரைவுக்குள்ளே அந்த 24 வார்த்தை போட்டிருக்கும். அதாவது மொத்தத்தில் அதாவது நீங்கள் பினான்ஸில் வாங்கி அந்த ஒரு 1,00,000 ரூபா மதிப்புள்ள பிட்காயின் எங்கே இருக்கும், அது ஒரிஜினலாக எங்கே இருக்கும், பிட்காயினில் இருக்கும். இங்கே மேட்ரே என்னது, யாருக்கிட்ட அந்த பாஸ்வேர்டு இருக்குது, இதான் மேட்ரு. அப்போ நான் பினான்ஸ் நான் வாங்கினதுக்கப்புறம் பினான்ஸ் கிட்ட இருக்கும். அவன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு பாஸ்வேர்டை தர போகிறதில்ல, பணம் போயிடும். அப்போ நான் அதை கொண்டு வந்து என்ன வைக்கிறேன், என்னோட சொந்த வேலெட்டில் வைக்கிறேன். அந்த சொந்த வாலெட்டில் அந்த 24 வேர்டு உள்ள பாஸ்வேர்டை வைக்கும்போது எவனாவது என்னோட ஃபோனை ஹேக் பண்ணி இல்லை ஏதாவது வைரஸ் அனுப்பி இல்லை ஏதோ மால்வேர்னு சொல்லுவாங்க அதை அனுப்பி அவன் அந்த 24 வார்த்தையை எடுத்துகிட்டு நான் மொத்த பணமும் அவனுக்கு போயிடும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாத பதிலாக வெளியில் ஒரு பென்ட்ரைவில் ஒரு பென்ட்ரைவ் மாதிரி உள்ள ஒரு டிவைஸில் போட்டு அந்த 24 வேர்டை பத்திரமா வச்சு நான் என்ன பண்ணிடுறேன், வச்சுக்கிறேன். அப்போ என்ன ஆகும், அந்த பென்ட்ரைவ் இப்போ யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அது சொந்தமாயிரும். ஆனாலும் என்ன இருக்கும், அந்த பென்ட்ரைவுக்கு கட்டாயம் பர்சனல் பின் நம்பர்லாம் இருக்கும். புரியுதா? நான் சொன்னேன்ல, ஏடிஎம் கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அந்த பணம் சொந்தம். ஆனாலும் அதில் ஒரு பின் நம்பர் இருக்கும். உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சாலும் அந்த பின் நம்பர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியும், அந்த பணம் அது அவருக்கு தெரிஞ்சால் தான் பணத்தை எடுக்க முடியும். இப்போ அதே மாதிரி பர்சனல் பின் நம்பர்லாம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு புரோக்கர்கிட்ட வேலெட்டில் வைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் சேஃபு பர்சனல் வேலெட்டில் வைக்கிறது, இன்னும் கொஞ்சம் சேஃபு ஹார்ட்வேர் வேலெட்டில் வைக்கிறது. இதெல்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜ். அப்போ நான் இதே ஜெரோதாவுக்கு என்ன சொன்னேன், சும்மா கொண்டு அக்கௌண்ட்டில் பணத்தை வைக்காமல் ஒரு லிக்விட் ஃபண்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சேஃபு. அப்போ அதே மாதிரி பேங்க்கில் எஃப்டி போடுறீங்க, ஒரே பேங்க்கில் போடாமல் ஒரு 2-3 பேங்காக பிரித்து போட்டிங்கன்னா ரொம்ப சேஃபு. அதே எஃப்டியை இப்போ 5 லட்சத்துக்கு எஃப்டி போடுறீங்கன்னா 5 லட்சத்துக்கும் ஒரே வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்னு மொத்தமாக போடாமல் ஒரு 3 மாதத்தில் ஒன்று, ஒரு வருஷத்தில் ஒன்று, ஒரு 3 வருஷத்தில் ஒன்று, இல்லை 5 வருஷத்தில் ஒன்று, இப்படி பிரித்து போட்டிங்கன்னா இன்னும் சேஃப். ஏன், இப்போ ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னா நீங்கள் 5 லட்ச ரூபா எஃப்டியும் உடைக்க தேவையில்லை. எந்த அளவுக்கு பணம் தேவையோ அந்த பர்டிகுலர் எஃப்டியை மட்டும் நீங்கள் உடைச்சிக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கு குறையும். அவசரத்துக்கு பணத்தை எடுக்கும்போது 3 வருஷம் என் பணம் இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு 3 மாதத்தில் போய் கேட்டிங்கன்னா ஃபைன் போடுவாங்க. அப்போ 3 வருஷம் உங்கள் பணம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு தேவை 1 லட்சம் தான் இருக்கும். இதுக்காக போய் 5 லட்ச ரூபாய் தான் உடைக்கும் போது 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான ஃபைன் விழுகிறதுக்கு பதிலாக 1 லட்ச ரூபாயில் ஒரு 6 மாதத்தில் ஆட்டோ ரெனியூவல் ஆகிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு 2 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பணம் தேவையோ அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ அதையுமே 3 பேங்க்கில் 3 விதமாக போட்டு வச்சுட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரிஸ்க்கு கம்மியாகும். இந்த மாதிரி ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் தான். உங்கள் ரிஸ்க்கை குறைக்கிறதுனா என்னது, பச்சையாக சொன்னால் உங்கள் பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கான விஷயத்துக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். பணத்தை பத்திரமா வச்சுக்கணும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். புரிஞ்சா இந்த வார்த்தைக்கு மீனிங்? அப்போ பேங்க்கில் வச்சா இப்படியெல்லாம் வைக்கணும். இப்போ நார்மலாக நடைமுறையில் எப்படி வைக்கணும், நீங்கள் நார்மலாக உங்களோட 30% பணம் வந்து லிக்விடாக இருக்கணும். அவசர தேவைக்கு எடுக்கிற மாதிரி லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை எஃப்டியாக இருக்கலாம், இல்லை நகையாக இருக்கலாம், ஃபிசிக்கலாக நகையாக இருக்கலாம். இப்போ இதெல்லாம் அவசரமாக கொண்டே வச்சோன்னா என்னாகும், பணமாக வரும். இதே நான் அவசர தேவைக்கு உள்ளதெல்லாம் போயிட்டு ஸ்டாக்காக வாங்கி வைக்கிறேன், அதை வாங்கி வைக்கிறேன், இதை வாங்கி வைக்கிறேன்னு வாங்கி வைக்கக்கூடாது. ஏன்னா ஸ்டாக்குங்கிறது ஃப்ளோட்டிங் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட மதிப்பு கூடும் குறையும். அப்போ என்னாகும், நீண்ட காலத்தில் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா தான் அதுக்கு பேர் தான் முதலீடு. மற்றபடி ஷார்ட் டேர்மாக பண்ணுறதுக்கு பேர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரேடு தான். அப்போ என்ன பண்ணணும், உங்களோட ஓரளவு ஸ்டேபிள் வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், லாபம் பெருசாக வரலைனாலும் போட்ட காசு பத்திரமா இருக்கிறது தான் எனது இந்த எஃப்டி மாதிரியான விஷயங்கள், லிக்விட் ஃபண்டு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. அந்த மாதிரி இதில் முதல்ல ஒரு 30% வைக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக வளர்கிற ப்ராடக்ட், அதில் வந்து ஒரு 30% வைக்கணும். வேகமாக வளர்கிற ப்ராடக்ட்னா என்னது, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டு, மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபோரெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னென்னா கொஞ்சம் வேகமாகவும் வளரும். வேகமாக வளரலன்னா மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கீழேயும் போயா இருக்குது, அது ரிஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதிகம். இப்போ அதுலேயும் கொஞ்சம் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் மீத உள்ள 30% வந்து பார்த்திங்கன்னா அதை போர்ட்ஃபோலியோவாக பண்ணணும். போர்ட்ஃபோலியோவானா என்ன அர்த்தம்,
கோரிலேஷன் இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ வெயில் ஒரு பெட்டி கடை இருக்குன்னா வெயில் அடித்தா கூல்ட்ரிங்க்ஸ் நல்லா விற்கும், இதே மழை பெஞ்சா டீ காஃபி சிகரெட் இது நல்லா விற்கும். அப்போ அவர்கிட்ட ரெண்டுமே இருக்குன்னா வெயில் அடித்தாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி உங்களோட இதை வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். அப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுங்கள், எந்த மார்க்கெட்டில் வேணாலும் பண்ணுங்கள், தேவைக்கு அதிகமாக பணத்தை கொண்டே உங்கள் புரோக்கர் இதில் வைக்காதீங்க. அப்படி புரோக்கர் இதில் வைக்கிறீங்கன்னா அதை ஒரு ஸ்டாக்காவோ டிபியாவோ மாற்றி வச்சுருங்க. ஐ மீன் லிக்விட் ஃபண்டாகவே மாற்றி உங்களோட டிபியில் வச்சுருங்க. அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக, அப்போது லிக்விட் ஃபண்டாக மாற்றினீங்கன்னா அது சேஃபாக இருக்கும், அது கூடவும் பெருசாக லாபம் வராது, பெரிய அளவில் நஷ்டம் வராது, அதுக்கு பேர் லிக்விடு. இதே ஸ்டாக்காக வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களோட புரோக்கர்கிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட டிபியில் தான் இருக்கும், சேஃப் தான். ஆனாலும் என்னது அதில் வந்து ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். எக்ஸ்டர்னல் ரிஸ்க் வந்து ஜாஸ்தி, அவ்வளோதான் விஷயம். இதே நீங்கள் ஒரு இதில் வைக்கிறீங்க, கிரிப்டோவில் வைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஒரு 1,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10,000 ரூபா 20,000 ரூபா அவங்களோட அக்கௌண்ட்டில் எப்போவுமே கேஷாக வைங்க. ஏன்னா அவசரத்துக்கு வாங்குறதுக்கு வேணும். அது மாதிரி வாங்கின காயினை கொண்டே அவங்களோட வேலெட்டில் அடுத்து ஒரு 30,000 ரூபா அளவில் இருக்கட்டும். அதுக்கு மேலே வாங்கிட்டீங்க, உங்களோட ஒரு 50% மேலெலாம் நீங்கள் வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு 30% மேலே அந்த 1,00,000 ரூபாயில் நீங்கள் யூஸ் பண்ணி இப்போ காயினாக இருக்குது அப்படின்னா அந்த காயினை கொண்டு போய் உங்களோட பர்சனல் வேலெட்டில் வைங்க. அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும், அங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் அதனால் 2 விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே பாஸ்வேர்டெல்லாம் மறந்தீங்கன்னா சுத்தமாக போயிடும். அதுக்கு நீங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த பாஸ்வேர்டை மறக்க தேவையில்லை. ஏன்னா பாஸ்வேர்டுக்கு வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும், அவர்கிட்ட இருக்கிற காயினை நீங்கள் ரெக்கவரி பண்ணிடலாம். ஆனால் அந்த புரோக்கருக்கு ஏதாவது காணாமல் போயிட்டான், புரோக்கருக்கு ஏதாவது ஒன்றுனா மொத்தமாக பணம் போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறீங்க, உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்டில் கொண்டாந்து வைக்கிறீங்க. அதாவது என்ன அர்த்தம், இப்போ உங்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு கோடி ரூபா இருக்குது, அந்த 1 கோடி ரூபா பேங்க்கில் வச்சா பத்திரமா இருக்கும். ஏன், பாதுகாக்கிற பொறுப்பு அவன் பொறுப்பு. எப்போ வேணாலும் பாஸ்புக்கை கொடுத்தா பண்ணிக்கலாம், இல்லை தேவையான பணத்தை ஏடிஎம் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏடிஎம் கார்டை பத்திரமாவும் வச்சுக்க முடியும். அப்படியே கீழே தொலைஞ்சாலும் பின் நம்பர் இருக்குது, இல்லை புது புது கார்டை அப்ளை பண்ணி வாங்க முடியும். ஆனாலும் எல்லா கண்ட்ரோலும் எங்கே இருக்குது, பேங்க்கில் தான் இருக்குது. பேங்க் ஏதாவது திவால் ஆகி போச்சுன்னா கதை கந்தலாயிரும். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், நம்மளோட பணத்தை ஃபுல்லாக அப்படியே 1 கோடியாக எடுத்து வீட்டில் வச்சோன்னா அதை பத்திரமா பாதுகாக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று அங்கே பத்திரமா பாதுகாக்க முடியாமல் இங்கே இங்கே வச்சோன்னா அதை பாதுகாக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பர்சனல் வேலெட்டில் வைக்கிறோன்னா அந்த கீ பத்திரமா பாதுகாக்கணுங்கிறது என்னது, அந்த கீ பாஸ்வேர்டை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கணும். எங்கே இந்த வாட்ஸ்அப்பில் எழுதி வைக்கிறது, இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கிற எந்த விஷயத்துலையும் அந்த பாஸ்வேர்டை எழுத வைக்கக்கூடாது. ஏதாவது பேப்பரில் ஒரு 2-3 இடத்துல எழுதி தனித்தனியாக பத்திரமா வச்சிடணும். அது மாதிரி இப்போ யாராவது உங்களுக்கு உங்களோட யார் சொந்த மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நாமினி குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா இந்த பாஸ்வேர்டை நான் இங்கே தான் வச்சுருக்கேன், இது வச்சு தான் இந்த பணத்தை நீ எடுக்கணுங்கிறத சொல்லி வைக்கணும். புரியுதா? ஏன்னா அதானே சொன்னேன், பேங்க்லனா உங்களுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெத் சர்டிஃபிகேட்டை கொண்டே கொடுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கிளைம் பண்ணிக்கலாம். இங்கே எதுவுமே இருக்காது, யாருட்னே அது தெரியாது. அந்த பாஸ்வேர்டு யார்கிட்ட இருக்கோ அது அவங்களுக்கு சொந்தம். அப்போ அந்த மாதிரி பர்சனல் வேலெட்டில் வைக்கும்போது அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்னா அதை சேஃபாக யூஸ் பண்ணணும். தேவையில்லாத ஆப்பு அது இதெல்லாம் ஃபோனில் வரும்போது அது தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸ்ட்ரா ப்ரொடக்டிவிட்டி, இதெல்லாம் நீங்கள் போட்டு வைக்கணும். அது நிறைய ஆப்ஷன் இருக்குது அதில். இன்னொரு கூகுள் ஆதென்டிகேட்டர் போட்டு வைக்கிறது, வெளியில் பணம் போகணுன்னா அதுக்கு தனியாக பாஸ்வேர்டு செட் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி ஃபிஷிங்கோட பாஸ்வேர்டு, இதெல்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போக வேண்டாம். அடுத்து 3வது என்ன பண்ண போகிறோம், அதே பணத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு லாக்கரை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக தனியாக பாதுகாத்து வைக்கிறீங்க இல்லையா வெளியில், அதாவது பேங்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அர்த்தம், அது ஏடிஎம் கார்டில் இருந்தால் தானே பிரச்சனை. இப்போ நீங்கள் கொண்டாந்து பத்திரமா கொண்டாந்து ஒரு லாக்கரில் வச்சுட்டீங்க, வீட்டில் பத்திரமா வச்சுட்டீங்க, அந்த பணத்தை எங்கே போனாலும் அந்த தூக்கிட்டு போக போகிறீங்களா, இல்லை ஏடிஎம் கார்டை எங்கே போனாலும் கொண்டு போக போகிறீங்களா, கொண்டு போக போகிறதில்ல. அப்போ என்ன ஆகும், அப்போ மற்றவங்க பறிச்சுக்கிறதுக்கோ எடுத்துக்கிறதுக்கோ வாய்ப்பே இல்லை, அது பாட்டுக்கு உங்கள் லாக்கரில் இருக்கும். ஆனால் அந்த லாக்கரோட எப்படி திறக்கிறது வைக்கிறதுன்னு அது தெரிலனா மொத்தமாக மறந்துடும். அதனால் 2 விஷயம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒன்று, புரோக்கர்கிட்ட இருந்தால் ஆபத்து இருக்குது, ஆனால் அந்த அந்த என்னது அதோட டேட்டா பேஸ் வந்து பத்திரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாஸ்வேர்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் காணாமல் போயிட்டானா கதை முடிஞ்சு போச்சு. அப்போ யார்கிட்ட போய் பாஸ்வேர்டு வாங்குவீங்க, எங்கே போய் இது விட்ரா பண்ணுவீங்க, பண்ண முடியாது. அப்போ உங்கள்கிட்ட இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா, பத்திரமா இருக்கும், புரோக்கர்கிட்ட இருக்கிறத விட ரொம்ப பத்திரமா இருக்கும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த முக்கியமான விஷயங்கள், பாஸ்வேர்டு மாதிரியான முக்கியமான விஷயங்களை மறந்துடக்கூடாது. ஒன்ஸ் மறந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் கிடையாது. இப்போ நான் கிரிப்டோ கரன்சிக்கு சொன்னதுனால ஐயோ இவ்வளவு பெரிய இதுவா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது.
எல்லா இதுலையும் நம்ம பத்திரமா வைக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான். புரியுதா? பேங்க்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது, தங்கத்தை வச்சுருக்கும் போது, இதை வச்சுருக்கும் போது, சொல்லப்போனால் குழந்தைகளை கூட பத்திரமா வச்சுக்கணும். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இது. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. ரெண்டாவது ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். அதே மாதிரி தான் முதல் விஷயம் என்னது, உங்களோட பணத்தை வந்து நீங்கள் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், போர்ட்ஃபோலியோ வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணக்கூடாது, ஒரே இடத்துல அந்த பணத்தை வந்து நீங்கள் போட்டு வைக்கக்கூடாது. அப்போ பிட்காயினில் வச்சிங்கன்னா கோல்டுலேயும் கொஞ்சம் வைக்கணும். அது மாதிரி கோல்டில் கொஞ்சம் வச்சிங்கன்னா யூஎஸ் ஸ்டாக்ஸ்லையும் கொஞ்சம் வைக்கணும். ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வச்சிங்கன்னா லிக்விட் ஃபண்ட்ஸ்லையும் கொஞ்சம் வைக்கணும். இப்போ இந்த மாதிரி அந்த பொருளை வந்து ரொம்ப வைடாக போகாமல் ஓரளவு ஒரு 3ஆவோ, குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் ஒரு 4-5 பிரித்து வைக்கிறதுக்கு பேர் தான் உங்களுக்கு என்ன நடக்கும், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். அது பாதுகாப்பாகவும் இருக்கும். ஒன்று ரொம்ப வேகமாக வளரும், ஒன்று ஒன்று வந்து ஸ்லோவாக வளரும், ஒன்று வந்து வளரலைனாலும் பத்திரமா இருக்கும். இதுக்கு பேர் தான் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். இந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ அப்போ எந்தெந்த இடத்துல வைக்கிறீங்களோ, அது மாதிரி இந்த ஆஃப் ஷோர் கண்ட்ரியில் அக்கௌண்ட் இருக்குள்ளது, போனஸ் தர்றேன்னு சொல்கிறவன், அது மாதிரி புரோக்கரேஜே இல்லாமல் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் மொத்த பணத்தையும் வச்சிங்கன்னா கம்பெனியே காணாமல் போயிடும். 50 பைசா புரோக்கரேஜுக்கு ஆசைப்பட்டு 5 லட்ச ரூபாய் இழந்துருவீங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதனால தான் சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அதுக்கு உண்டான அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பணத்தை பத்திரமா முதல்ல வச்சுக்கணும். ரெண்டாவது, வளர்க்குறது பிரச்சனை இல்லை, வளர்த்த பணத்தை முதல்ல சேஃபாக வச்சுக்கணும். வளர 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 அந்த அந்த பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது தான் பெரிய சவால் இன்னைக்கு உள்ள இதில். என்ன கேட்டால் ட்ரேட் பண்ணி லாபம்லாம் எடுக்கிறது ஈஸி தான், அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? ஏன்னா மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் டெப்த்தெல்லாம் புரிஞ்சு பணக்காரன் என்ன பண்ணுவான், அந்த மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிற, உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கெட்டும் ஒன்று போல தான் ஆப்ரேட் ஆகும். அதை ஈஸியாக பணம் சம்பாரிச்சிடலாம். ஆனால் அந்த பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணணும், கற்று வச்சுக்கிட்டு ஈஸியாக அதை அப்ளை பண்ணணும். அதனால தான் ரொம்ப முக்கியமானது என்னது, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஒரு 3300 கிளைண்ட் மேலே, 3370 கிளைண்ட் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட மெயின் பிஸ்னஸ். புரியுதா? நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே பணத்தை யூஎஸ் மார்க்கெட்டு, கோல்டு, பிட்காயின், இந்த மாதிரி இதில் போர்ட்ஃபோலியோவை பிரித்து வைப்போம். ஸோ அந்த மாதிரி அதோட ரிஸ்க்கெல்லாம் ஹேண்டில் பண்ணி கொடுத்து அதை ஓவரால் ப்ராஃபிட்டை க்ரோ பண்ணி அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட மெயினான இது. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஃபண்டட், அவங்களோட ஃபண்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறோம், அவங்களோட அக்கௌண்ட் வந்து மேனேஜ் பண்ணி கொடுப்போம். கரெக்டாக இதை பற்றி நான் லாஸ்ட் வீடியோலையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படிலாம் நீங்கள் வைக்கணுங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் பார்த்தீங்க, இது எங்கேன்னு இல்லை, நடைமுறையாக எல்லா இடத்துலையும் உள்ளதான். இப்போ வீட்டில் உள்ளவங்களே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு 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 200 இருக்குன்னா கடுகு டப்பாவில் ஒரு 50 போட்டு வைப்பாங்க. வேறு இடத்துல ஒரு 50 கிடக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா ஏதாவது ஒரு டப்பா தொலைவாங்க, அதில் காசு கிடக்கும், எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம அம்மாட்டேருந்து நான் பார்த்துருக்கோம். புரியுதுங்களா? ஸோ நம்ம அம்மா கிட்ட இருந்துலாம் பார்த்துருக்கோம். என்னது, அந்த அளவுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அது எங்கே வச்சேன்னு கூட மறந்துடுவாங்க. ஆனால் நமக்கு தேவைங்கிறப்போ எங்கேயாவது தொலாவி எங்கேயாவது கடந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் போர்ட்ஃபோலியோ, வேறு ஒன்றும் கிடையாது. புரியுதா? சாதாரணமாக நமக்கு வீட்டில் உள்ளவங்க பண்ணுறது தான். இதை வந்து என்ன சொல்கிறோம், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் மூலமாக அதை பண்ணுறோம். ஸோ அதை வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க. எப்பயுமே சொல்கிற மாதிரி அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி. சரி, என் பையன் கூட ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டான், அம்மா முக்கியமா, ஒய்ஃபு முக்கியமா அப்படின்னு கேட்டான். நீ கரெக்டாக சொல்லுப்பா, அம்மா முக்கியமா, ஒய்ஃபு முக்கியமா? அம்மா அப்படின்னு முக்கியமானு கேட்கல, அம்மா பெருசா ஒய்ஃப் பெருசா அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அதை நான் யோசித்தேன். நான் உடனே எனக்கு பதில் சொல்ல தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் யோசித்தேன். எப்போவுமே அம்மா தான்றதுக்கு உதாரணம் இது. அது என்னென்னா, ஒரு ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னா, நம்ம பையன் நமக்கு வந்து நம்மளை நாளைக்கு நம்மளை பார்க்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி செய்வாங்க அம்மா. அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இதை வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு செய்வாங்க. இதே ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களும் செய்வாங்க, அவங்க வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கணும், நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும், ஹெல்த்தியாக வச்சுக்கணும், எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் எதுக்காக செய்வாங்கன்னா, என்ன தான் செஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒன்று என்ன இருக்குன்னா, இவர் நல்லா இருந்தால் தான் நம்மளோட பிள்ளைக்குட்டி நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அவங்களுமே யாருக்காக செய்கிறாங்கன்னா, அவங்க பிள்ளைக்காக தான் செய்கிறாங்க. அதை நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கணும். புரியுதா? இவர் நல்லா இருந்தால் தான் இவர் சம்பாதிக்க முடியும், இவர் நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் தான், இவர் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா படிக்க வைக்க முடியும், பார்த்துக்க முடியும். பிள்ளைகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காக நமக்கு செய்வாங்க.
அதுவும் கூட யாருக்காக செய்கிறாங்க? அவங்களோட பிள்ளைக்கு தான் செய்கிறாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அம்மா நேரடியாக அவங்களோட பிள்ளைக்காக செய்கிறாங்க. இவங்க மறைமுகமாக செய்கிறாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா அம்மா ஸ்தானத்தில் பெர்ஃபெக்டாக இருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? 2 பேருமே அம்மாவோட ஸ்தானத்தில், அம்மான்னு வரும்போச்சுன்னா அம்மா அம்மா தான். புரியுதா? ஒய்ஃபுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிள்ளைக்காக தான் கொஞ்சம் நம்மளை ஸ்பெஷலாக பார்த்துக்கிறாங்களே ஒழிய, நேரடியாக பார்த்துக்கிறாங்களா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான், கொஞ்சம் கம்மி. ஒரு அம்மா அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் நேரடியாக என் புள்ள அப்படின்னு பார்த்துக்க முடியாது. என் பிள்ளைக்காக இவரை பார்த்துக்கணுங்கிறக்காக பார்த்துக்கிறாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் யோசிச்சேன்னா இது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ மொத்தத்தில் விஷயம் என்ன? இப்போ 2 பேருமே இப்போ 2 பேருமே அவங்க பிள்ளைன்னு வரும்போது அடிச்சுக்கவே ஆள் இல்லை. ஒரு ஒய்ஃபும் அவங்க வீட்டுக்காரரை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் பிள்ளைய நல்லா இருக்கணுமேன்னு பார்த்துக்கிறாங்க. ஒரு அம்மா பிள்ளைய பார்த்துக்கிறாங்க, நேரடியாக நல்லா இருக்கணுமேன்னு பார்த்துக்கிறாங்க. அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொன்னால் புரியும். ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு 3 பிள்ளைன்னா அந்த 3 பிள்ளைகிட்டையும் அட்வைஸ் பண்ணுவாங்க. டேய் அடிச்சுக்கிறாம இருக்கணும், தம்பியை நல்லா பார்த்துக்கணும், அண்ணனை நல்லா பார்த்துக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கார்ட்ட போயிட்டு ஏங்க நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பியோட நல்லா ஒற்றுமையாக இருக்கணுங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா செய்யணுங்க, ஏதாவது கஷ்டத்தில் உதவி பண்ணணுங்கன்னு சொல்லுவாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. உங்கள் அண்ணன்ட்ட பேசாதீங்க, உங்கள் தம்பிகிட்ட பேசாதீங்க. புரியுதா? அவர்கிட்ட ஏங்க இது கொடுத்தீங்க, இதைவிட்ட ஏன் இதை கெடுத்தீங்க அப்படிம்பாங்க. அதாவது என்ன அர்த்தம்? அவங்க பிள்ளைகிட்ட சொல்கிற அட்வைஸ் என்ன? 3 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, அடிச்சுக்கிற கூடாதுப்பா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்ப்பான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பிள்ளையா அது. இப்போ அது மாதிரி தானே அவங்க அவங்க வீட்டுக்காரோட அம்மான்னு நினச்சிருப்பாங்க. அது மாதிரி தானே அவங்களும் வளர்ச்சிருப்பாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? தாய் பாசத்தில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. புரியுதா? அப்போ அந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் வந்து கொஞ்சம் தோத்து தான் போகிறாங்க. இப்போ என்ன அர்த்தம் என்ன கேட்டால், கொஞ்சம் அம்மாவாக இருக்கிற ஸ்தானத்தில் தான் அவங்க வந்து பெஸ்ட்டாக இருக்காங்க. ஒய்ஃபுங்கிற ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுயநலமாக தான் இருக்காங்க. அப்போ என்ன கேட்டால் அம்மா பெருசா ஒய்ஃப் பெருசான்னா கொஞ்சம் அம்மா தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. புரியுதா? அதுக்காக ஒய்ஃப் பெருசு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஸ்தானம் அம்மாங்கிற ஸ்தானத்தில் எல்லாருமே பெர்ஃபெக்டாக இருக்க முடியுது. அதாவது என்ன அர்த்தம்? ஒரு ஒரு எல்லா இதையும் பிரேக் பண்ணி, அது ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் அவங்களால இருக்க முடியுது. அதான் அர்த்தம் பச்சையாக சொன்னேன். இதே ஒரு ஒய்ஃபுங்கிற ஸ்தானத்தில் வந்து அவங்க எதிர்பார்ப்போடு இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் விஷயம். சரியா? ஸோ நம்ம இந்த விஷயத்துக்கு போவோம். ஸோ அதனால் இந்த போர்ட்ஃபோலியோங்கிறத வந்து ரொம்ப கிளியராக வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. சரியா? டைம் வந்து 1 ஹவர் ஆகப்போகுது. நம்ம அவுட்லைனாக கொஞ்சம் மார்க்கெட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த சாப்டரை வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஹவரில் இருக்கேன் பிட்காயினில். அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ இது வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த லோ வந்து இப்படி இப்படி ஒரு எங்கேயோ சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல இருக்கும். அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் ஆரம்பிக்குது அதிகபட்சம். இப்போ அந்த மாதிரிலாம் இருக்குன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஃப்ரேம் போயிருங்க. அப்போ துல்லியமாக தெரியும். பார்த்தீங்களா இந்த லோ வந்து இங்கேருந்து கிளியராக தெரியுது. ஆரம்பிக்கிற இடம், அந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கிற இடம், முடிகிற இடம் தெரியுது. அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போய் துல்லியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இப்படி துண்டு துண்டாலாம் ஃபாலோ பண்ணாது. கரெக்டாக அந்த என் டு எண்டு அதை தான் ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, அதுக்கு நம்ம ட்ராப் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து பையர் திரும்ப இதோட 50% தாண்டி போக முடியாமல் இப்போ 50%க்கு கீழே வந்துட்டாங்க. இந்த இடம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இந்த இடத்துல பாடி விக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்த இப்போ என்ன பண்ணுங்க, பாடிக்குள்ள விக்குக்கு உள்ள பாடி கொண்டு வர்றாங்க. அப்போ எது வரைக்கும் வரலாம்? இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் வந்துடும். இந்த பையர் கொண்டு போனால் இந்த 50% வரைக்கும் வந்துடும். அப்போ இது வரைக்கும் வரலாம். அதை தான் சொன்னேன். இந்த விக்கு வரைக்கும் வரலாம். இதை தாண்டி வெளியில் அவுட் சைடு வச்சு அடுத்த 3 கேண்டில் கீழே மெயின்டைன் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்படின்னு நம்ம ஏற்கனவே கிளியராக சொல்லியிருக்கோம். சரி, இப்போ இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த ஹை அண்ட் லோ, இந்த ஹை இந்த லோ இதை வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ நீங்கள் இது 1 ஹவர்னா கூட அதோட டிஸ்டன்ஸ் 1 ஹவரில் அதுவாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் 1 ஹவர் சார்ட்டை ரீசெட் பண்ணுறேன். இந்த இடம் வந்து துல்லியமாக தெரில, இன்னும் கீழே துண்டாக நிற்கிது. இதையும் கூட வரையலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. பெரிய பார்க்குறதுக்கு வரையலாம், அவ்வளோதான். இவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் கிடையாது. சரியா? அப்படி வரையலாம். அப்போ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 1 ஹவரில் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 3 பச்சை கலர் லைன் இருக்குது, 1 2 கீழே 1 3. இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து இந்த 3 பச்சை கலருக்கு உள்ளே இருக்குது. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னதான். 3 பச்சை கலருக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா உள்ளே இருக்கா அப்படின்னா உள்ளே இருக்குன்னா மார்க்கெட் சுருங்குது. அப்போ சுருங்குற மார்க்கெட் என்ன ஆகும்? ஏதாவது ஒரு பக்கத்தில் மார்க்கெட் வந்து பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன ஆகும் கவனிங்க. அப்போ இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து
மார்க்கெட் வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்த நீங்கள் எப்படியே எடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே தாண்டிச்சுன்னா அக்ரெசிவாக இங்கே வரைக்கும் வந்துடும். பாடி வீக் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே வரைக்கும் வந்துடும். இதுக்கு கீழே தாண்டிச்சு இதை உடச்சிச்சுன்னா மார்க்கெட்டு அடுத்து எங்கே இங்கே வந்துடும். இப்போதான் மார்க்கெட்டோட விஷயம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுருங்க ஆரம்பிக்குது. அப்போ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கொஞ்சம் நேரோ டவுன் ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமாக பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? சரி, அப்போ இது 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 இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் 1 ஹவர் தான். 1 ஹவரில் என்ன பண்ணியிருக்கு ஆட்டோமேட்டிக்காக இப்போ 4 ஹவரோட கீழே உள்ளதை நோக்கி போயிட்டுருக்கு. இப்போ டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா இப்போ அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது. அப்போ இங்கே வந்துட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கு, இதை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ இதை நோக்கி போகுது, மேலே நோக்கி போயிட்டுருக்கு. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% லைனை தாண்டி கீழே வரக்கூடாது. ஸோ அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு 50% லைன் வந்துட்டு இப்போ வர முடியாமல், இதை உடைக்க முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும், இதை தாண்டி மேலே வச்சது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இடத்துல இந்த பாடி விக்குக்குள்ளே பாடியை கொண்டு போயிட்டு இப்போ கொண்டு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி வர்றதுக்கு வாய்ப்பு. இதை உடச்சி மேலே போனால் மட்டும்தான் இங்கே போகும். அப்போ இது ஷார்ட் டர்மாக. அப்போ என்ன அர்த்தம், அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் கவனிங்க, 15 மினிட்ஸு 5 மினிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டிங்கன்னா அடுத்த ஒரு 4 மணி நேரம் அந்த இதுக்கு வந்துடணும். இப்போ அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, இங்கேருந்து போகிற ட்ரெண்ட் லைன் இது இந்த கைக்கு உண்டான அதிகபட்ச ட்ரெண்ட் லைன் இது. அந்த மாதிரி இங்கேருந்து வந்த ட்ரெண்ட் லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அந்த ட்ரெண்ட் லைன் அதிகபட்ச லோவுக்கு ட்ராவல் பண்ணிடுச்சு. ஸோ அது அடுத்து இப்போ கரண்ட்டாக உள்ளது அப்போ இதை உடச்சதுன்னா எங்கே போகும், இந்த ப்ரைஸ் லைனை தாண்டிச்சுன்னா இங்கே போயிடும். அப்போ இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சுன்னா இந்த ப்ரைஸ் லைன் இங்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து இப்போ ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்குது. தெரியுதா? அதாவது என்ன அர்த்தம், இந்த 50% லைனு இந்த 50% லைனுக்கு கீழே இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குனாலே மார்க்கெட் வந்து சுருங்குதுன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இதை தாண்டினா இங்கே போகும். இதை உடச்சி இப்போ கீழே தான் நிற்கிது, இப்போ இங்கே வரைக்கும் வரும். இதை தாண்டினா மட்டும்தான் என்னோட இந்த பேஸுக்கு வரும். கரெக்டாக? இப்போ இந்த பேஸுக்கு வரணும்னா இப்போ நம்ம ஏற்கனவே 1 ஹவர் பார்த்தோம், 4 ஹவர் பார்த்தோம், கீழே தான் வந்துட்டுருக்கு. அப்போ என்ன ஆகணும், இதை தாண்டி பவுண்ட்ரியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 லைனாக எடுங்க பவுண்ட்ரியாக. இப்போ இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டையும் தாண்டினா தான் மேலே போக முடியும். ரொம்ப அக்ரெசிவாக போகும். அது மாதிரி இது கீழே எடுங்க பவுண்ட்ரி, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் கீழே போக முடியும். அப்போ கீழே போனாலும் ரொம்ப அக்ரெசிவாக வரும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1 ஹவர் 4 ஹவரில் மார்க்கெட் சுருங்கிட்டு இருக்கு. அப்போ அது ரெண்டையும் உடச்சதுன்னா அதிபயங்கரமாக மேலே மார்க்கெட் கீழே மார்க்கெட் போகும். அதாவது என்ன அர்த்தம், அடுத்த 24 மணி நேரத்தில் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி மார்க்கெட் வந்து அடுத்த 24 மணி நேரத்தில் கொஞ்சம் அக்ரெசிவாக மேலேயோ கீழேயோ போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ அது எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த 5 மினிட் 15 வந்து பார்க்கணும். இப்போ உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னா, உறுதியாக ஓரளவு கீழே தான் வரணும். ஆனாலும் என்ன பண்ணலாம், இந்த 5 மினிட்ல பார்த்தா ஈஸியாக 4 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்த இன்னொரு 4 மணி நேரம் எப்படி இருக்க போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த 8 மணி நேரம் மார்க்கெட்டோட அந்த போக்கை கவனிச்சிங்கன்னா அடுத்த 24 மணி நேரம் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஈஸியாக நீங்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தான் அங்கேயே வரைஞ்சிட்டோம். 5 மினிட்ஸ் வந்தாலும் இப்போ அதிகபட்சம் ஹையோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதை வந்துட்டு இப்போ என்ன போகுது, மார்க்கெட்டு இதை உடைக்க முடியாமல் கீழே போகுது. இப்போ அதிகபட்சம் இப்போ இது 5 மினிட்ஸுக்கு இன்னொன்று வரையும். இப்போ இங்கே இருக்குது. இப்போ இதோட 50% வந்துருச்சு பாருங்கள். வந்துட்டு இப்போ அதை உடைக்காம கீழே லோ மெயின்டைன் பண்ணி இப்படி மேலே போகுது. அப்போ என்ன, இதை உடச்சதுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இதை உடச்சதுன்னா என்ன ஆகும், 15 மினிட்ஸோட இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அப்போ இதை அடுத்த 8 மணி நேரத்தில் இதை உடைச்சா மட்டும்தான் நாங்கள் மார்க்கெட் வந்து ஃபர்தராக இன்னைக்கு கீழே போகும். அப்போ இதை உடைக்க முடியாமல் இதுக்கு மேலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னா அப்போ அடுத்த 24 மணி நேரம் பிட்காயின் வந்து அக்ரெசிவாக மேலே தான் போகும். அதுதான் விஷயம். இப்படி பெருசாக பார்த்துட்டு சின்ன சின்னதாக கண்காணிச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? இவ்வளோதான் விஷயம். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது மாதிரி கேண்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கேண்டில் அப்போ கேண்டில் அனாலிசிஸ்னா இன்னும் எனக்கு இந்த இடத்துலேயே மார்க்கெட் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கு வேறு கேண்டில். அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இந்த வி பேட்டர்னோட அந்த தலையில் ஏ பேட்டர்னோட தலையில் என்ன பண்ணுறேன்னா அது பேட்டர்ன் அனாலிசிஸ். இந்த ஒட்டு மொத்தமாக இங்கே இங்கே இந்த மாதிரி இப்போ இது பண்ணுறது ட்ரெண்டு. இப்போ இதுக்குள்ளே இந்த வி பேட்டர்ன் இந்த ரெண்டுக்குள்ளே பார்க்குறது, இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏ இப்போ வி இந்த இடத்துல பார்க்குறது பேட்டர்ன். இந்த பர்டிகுலர் கேண்டிலை வச்சு பார்க்குறது கேண்டில். அவ்வளோதான் விஷயம். இது நீங்கள் பார்த்தாலே மொத்த இதுவும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அப்போ இது எல்லா இடத்துலையும் இந்த மூணு பார்க்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வெறும் 5 மினிட்ஸ் தான். அப்போ இதுக்கு அதிகபட்ச ஹை 1, அடுத்து ரெண்டாவது அதிகபட்ச ஹை 2,
அடுத்து 3வது அதிக ஹை, இது எத்தனை 3, 3க்கு வரைஞ்சிங்கன்னா வேலை முடிச்சு அவ்வளோதான். அப்போ 3ல் பாருங்க 1 2 3வது பச்சை கலர் இங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்குது? 3 பச்சை கலருக்கு மேலே தான் இருக்குது. அப்போ என்ன இருக்குது? கம்ப்ளீட்டாக ஓவர் வேல்யூவில் இருக்குது. அப்போ இன்னும் இது மேலே தான் போக போகுதுன்னா இதில் அதிகபட்சம் பாடி விக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் மேலே போக முடியும். அப்போ கீழே வருதுன்னா இதை உடைச்சது அப்படின்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த 50% லைனுக்கு வந்துடும். அப்போ மார்க்கெட் என்ன பண்ண ட்ரை பண்ணுது? இதை உடச்சி இந்த 50% லைனுக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்கள், நிறைய டைம் மார்க்கெட்டு வந்து போயிட்டு தான் இந்த இடத்துல ரொம்ப அதாவது என்னது மார்க்கெட்டே ஒரு ஓ பேட்டர்னாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கேருந்து வேகமாக வந்துச்சு, வேகமாக போச்சு. இப்போ இந்த இடத்துல வேகமாக மேலே கீழே போக முடியல, இப்படியே அரைச்சிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. அப்போ என்ன ஆகும்? உடைச்சதுன்னா அக்ரெசிவாக போகும் மேலே கீழேன்னு. அவ்வளோதான் விஷயம். இதுதான் நான் உங்களுக்கு ஓப்பனாக சொன்னேன். இப்போ இது பாருங்கள், இப்போ 5 நிமிஷத்துல இது தெரிஞ்சிருதா? 5 நிமிஷத்துல தெரிஞ்சிடும். அப்போ இது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இது அதிகபட்ச ஹை வரைகிறோம், திரும்ப 2வது பெரிய ஹையெல்லாம் வரைகிறோம், அடுத்து 3வது பெரிய ஹையெல்லாம் வரைகிறோம். வரைஞ்சிட்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே உள்ள கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறோம். இப்போ இது 1 மினிட்ல போயிட்டு இதுக்குள்ளே உள்ள கேண்டிலை மட்டும் பாருங்கள். இப்போ கிளீனாக தெரியுதா? இந்த பச்சை கலருக்கு பக்கத்தில் உள்ள கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பேட்டர்ன் அனலைஸ் பண்ணிடுவோம். அதிகபட்சம் எங்கே இருந்துச்சு? பாடி விக்கு இங்கே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எங்கே இருந்துச்சு? இங்கே இருந்துச்சு. இந்த பாடியை தாண்டி விக்கு மட்டும் வந்துச்சு. இப்போ விக்கோட மார்க் பண்ணோம். இப்போ பாருங்கள், விக்குக்குள்ளே பாடி வந்துச்சு, ஆனால் இந்த விக்கை தாண்டி பாடி இப்போ வரைக்கும் வரல. அப்போ இன்னும் கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் எங்கே இருந்துச்சு? இங்கே இருந்தது இங்கே வந்துருச்சு. ஏற்கனவே உள்ளதும் வச்சுக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த விக்கை வச்சுக்குவோம். அப்போ என்ன இருக்குது? கீழே வந்து இப்போ நமக்கு இந்த ஏரியா வந்திருக்கு. அப்போ இதை தாண்டி வெளியில் போனால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக போக முடியும். அதுபோக இப்போ இது என்ன நடந்திருக்கு? ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஹையர் லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. லோ எங்கே இருக்குது? நேராக கொண்டு வந்தீங்கன்னா இடிக்க இங்கே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சிங்கன்னா இடிக்கிற இடம் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அஃபீஷியலாக இந்த இடத்த இன்றைக்கி மார்க்கெட் தாண்டினா மட்டும்தான் மேலே போக முடியும், இல்லைன்னா 100% கீழே தான். அப்போ அதே மாதிரி வந்து பாருங்கள், கீழே 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இதை உடச்சதுன்னா எங்கே போயிடும்? அடுத்து இது 15 நிமிஷத்தோட அந்த பேஸிக்கே போயிடும். ரெண்டோட 15 நிமிஷத்தோட பேஸிக்கே போயிடும். இப்போ பாருங்கள், வெறும் 5 நிமிஷத்தை தான் எடுத்தோம். வெறும் 5 நிமிஷத்தை எடுத்து 5 நிமிஷத்துலேயே 3 பவுண்ட்ரி வரைஞ்சோம். அதிகபட்ச ஹை, அதுக்கு அடுத்த உள்ள ஹை, அதுக்கு அடுத்து உள்ள ஹை 3 வரைஞ்சோம். இப்போ பாருங்கள், கிளியராக இருக்குது மார்க்கெட். அப்போ இப்போ இது ட்ரெண்ட் லைனா வரைய தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட். இங்கே இதை பார்த்தீங்கன்னா போதும். இப்போ இதை உடைச்சா தான் இங்கே வரப்போகுது, இதை உடைச்சா இங்கே வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். அப்போ அடுத்த 4 மணி நேரத்தில் என்ன பண்ணுது? அவ்வளோதான். இதை உடைச்சுன்னா இங்கே வந்துடும். அப்போ உடச்சோடனே இங்கே வந்துடும்னு முடிவு பண்ணக்கூடாது. கேண்டில் அனாலிசிஸில் டிசைட் பண்ணணும். அடுத்த 3 கேண்டில் இதுக்கு கீழே மெயின்டைன் பண்ணுதா, இல்லை மறுபடி திரும்பி போய் மேலே வச்சுக்கிறதா, அதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மேலே வச்சது மேலே 3 கேண்டில் கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே 3 மெயின்டைன் பண்ணி வச்சிருச்சுன்னா 100% கீழே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான் விஷயம். அப்போ இது சின்னதாக 5 மினிட்லேயே பார்த்துடலாமா? அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். அதை இன்னும் உடச்சி போய் 1 மினிட் கேண்டில்லே பார்த்துடலாமா? இப்போ கேண்டிலில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் போட்டு காமிச்சேன், கீழே பாடி விக்கு. அவ்வளோதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்க்கலாம். அப்போ என்ன ஆயிடுச்சு? நீங்கள் மார்க்கெட் வந்து ஒரு 4 மணி நேரத்தில் இந்த டிஸ்டன்ஸ் இதோட 50% லைன்லாம் தாண்டிடுச்சு. இது 5 மினிட் 15 மினிட்ஸ். 5 தாண்டினாலே 15க்கு போயிடும். அப்போ 15 தாண்டா எங்கே போகும்? 1 ஹவருக்கு தான் போய் ஆகணும், 4 ஹவருக்கு தான் போய் ஆகணும், அதோட பேஸுக்கு தான் போய் ஆகணும். இல்லை 4 ஹவரோட 50% லைன் 1 ஹவரோட 50% லைனுக்கு தான் போய் ஆகணும். அவ்வளோதான் விஷயம். இப்படி நீங்கள் மார்க்கெட்டோட டேரெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். 4 மணி நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 4 மணி நேரம் கன்ஃபர்மேஷன் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து 24 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். இது வந்து இப்படி தான் எல்லா விஷயத்துக்குமே பார்க்கணும். எடுத்தங்கோத்தன்னு மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணக்கூடாது? சும்மா 9 மணிக்கு மார்க்கெட் பண்ணுறீங்க, ஓப்பன் ஆகுதுன்னா 9:15க்கு ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்த 5 நிமிஷத்துலேயே ட்ரேடை பண்ணிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு நிறைய லாஸ் வருது. அதுக்கு பேர் வயலண்ட் ஹவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் எந்த பக்கம் வயலண்ட்டாக இருக்குது அப்படின்றத கணிச்சிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட் ஆனவொன்னே மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணணும். ஒரு மாடு இருக்குது, பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்குல்ல, அந்த மாட்டை பிடிப்பீங்களா? பிடிக்க மாட்டீங்க. அந்த மாடு பயங்கரமாக எல்லாம் ஆடி ஓரளவு டயர்டாக இருக்குது, கொஞ்சம் மாடு டயர்டாக இருக்குன்னு தெரியும் போது தான் டக்குன்னு அதை பிடிக்க ட்ரை பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் ரொம்ப வயலண்ட்டான மார்க்கெட்டில் போயிட்டு தலையை கொடுக்கக்கூடாது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து என்ன ஆகுது? அப்போ என்ன ஆகும்? நம்மளோட லாங்குவேஜில் சொன்னால் ஏதாவது ஒரு பக்கம் செட்டில் ஆகும் மார்க்கெட்டு. பவுண்ட்ரியில் தான் செட்டில் ஆகும். அப்படி செட்டில் ஆன உடனே அப்போ மார்க்கெட்டை வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல பெரிய பணக்காரனும் வருவாங்க. பணக்காரன் வந்தோடனே ஈஸியாக அவங்களோட சேர்ந்து ப்ராஃபிட்டுக்கும் டக்குன்னு போயிடலாம். இவ்வளோதான் விஷயம். இதெல்லாம் டெக்னிக்கல் தான். அதுக்காக வந்து செட்டில் ஆயிடுச்சு, வந்துருச்சு, போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் 80% விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய சொல்லியிருக்கேன். இன்னைக்கு சாப்டர்லேயே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பணத்தை பத்திரமா வச்சுக்கிறதுக்கே எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். அப்போ இது வளர்க்குறதுக்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், யோசிங்க.
சும்மா பணத்தை கொண்டே வைக்கிறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா அப்போ அதை வளர்க்குறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். அதனால தான் சொன்னேன், இது தொழில். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணாதீங்க. ஒரு கம்யூனிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மென்டார் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சும்மா ட்ரேடாக பண்ணுறதெல்லாம் விஷயம் கிடையாது. நீங்கள் வளர 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 விஷயம் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனிட்டி இல்லைன்னா ஒன்றுமே ஆகாது. புரியுதா? அதனால தான் சொல்கிறது, உங்களுக்கு உங்களோட அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வளர 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 என்ன ஆகும், அதோட செக்யூரிட்டி காஸ்ட்டே நீங்கள் நிறையா இருக்கும். அதோட நாலேஜ் செக்யூரிட்டி இதுக்கான விஷயமே நிறையா இருக்கும். ஏன்னா என்னது ஒரு 5 லட்ச ரூபாயை காப்பாற்றுறதுக்கு ஒரு 5000 ரூபா செலவு பண்ணால் தான் வேலையாகும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒரு புரோக்கரில் அக்கௌண்ட்டு, அப்போ அந்த புரோக்கர் அக்கௌண்ட், அதுக்கப்புறம் பர்சனல் வேலெட்டு, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வேலெட்டு, இதெல்லாம் இப்போ ஹார்ட்வேர் வேலெட்லாம் வாங்கினீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 4000 ரூபாயிலேருந்து 20,000 ரூபா வரைக்கும் இருக்குது. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து. அதாவது என்ன அர்த்தம், ஹை செக்யூரிட்டி. ஹை செக்யூரிட்டினா இப்போ நான் சொன்ன மாதிரி மொத்தத்தில் அந்த 24 வேர்டு 12 வேர்டு அதை ஹேக் பண்ண முடியும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் போட்டு நீங்கள் பர்சனலாக ஒரு பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க, அதை யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் வைக்கிற பின் நம்பர் இப்போ பேங்க் கூட தெரியாது இல்லையா, கரெக்டாக? அது மாதிரி தான் நீங்கள் வைக்கிற அந்த இது வந்து என்ன, அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன், இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் வந்து அதாவது என்ன சொல்கிறது, உங்களுக்கு இப்போ உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோனோட கைரேகை என்ன இருக்குது, அதை வச்சு தான் ஓப்பன் பண்ண முடியும்னா, அந்த ஃபோனை யார் தான் தூக்கிட்டு யார் எங்கே தூக்கிட்டு போனாலும் உங்கள் கைரேகை இல்லைன்னா ஓப்பன் பண்ண முடியாது. அதானே அர்த்தம். அதே மாதிரி தான் அப்போ உங்கள் கைரேகை உங்கள்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்க அந்த விஷயம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை யாராலும் ஹேக் பண்ண முடியுமா? ஹேக் பண்ணவே முடியாது. நீங்கள் சொல்லாத வரைக்கும் ஹேக் பண்ண முடியாது. அதுதான் விஷயம். அப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். பட் எல்லாமே தேவையில்லை. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அதுக்கான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், செக்யூரிட்டியான விஷயங்களுக்கு நீங்கள் முதலீடு பண்ணி தான் ஆகணும். அதெல்லாமே முதலீடு. புரியுதுங்களா? ஒரு நல்லா இப்போ என்ன சொல்கிறோம், ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வீட்டை கட்டிவிட்டு அந்த என்ன பண்ணுறோம், ஒரு 2 செக்யூரிட்டி வேலைக்கு வச்சுக்கிறோம்ல, அதுதான் முதலீடு. அந்த 2 கோடி ரூபாயை பாதுகாக்கிறதுக்கு தான் அவங்கள வேலைக்கு வைக்கிறோம். அவ்வளோதான் விஷயம். புரியுதா? அது செலவு கிடையாது. அந்த 2 கோடி ரூபாய் பாதுகாக்கிறதுக்கான ஒரு முதலீடு. அது மாதிரி தான் விஷயம். புரியுதுங்களா? அதே மாதிரி தான். அதான் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே சும்மா கிடைக்காது. அதான் நான் சொல்கிறேன், சும்மா கிடைக்காது. ஒரு சில பாதுகாப்பு வேணும், ஒரு சில விஷயங்கள் வேணும், இல்லை ஒரு சில நாலேஜ் வேணும்னா அதுக்கு ஒரு வேலை இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அவங்க அவங்களோட டைம்னு ஒன்று இருக்குல்லையே, அந்த டைமுக்கு உண்டான அந்த வேல்யூவேஷன் இருக்கும்ல, கண்டிப்பாக அதுக்கான விலை இருக்கும். சும்மா யாரும் வந்து அதான் சொல்லலை, எவனும் அவன் பொண்டாட்டி பிள்ளைய பட்டினி போட்டுட்டு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற மாட்டான். என் பொண்டாட்டி பிள்ளை செத்து போனாலும் பரவாயில்ல, உங்களை நான் காப்பாற்றுறேன்னு சொல்கிறேன்னா நான் சம்திங் வேறு ஏதோ உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம். புரியுதா? அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சும்மா இங்கே சேவை பண்ணுறதுக்கெலாம் வரலன்றதை நான் ஓப்பனாக தான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் நான் ஒளிவு மறைவாக பேசலை. இப்போ என்ன அர்த்தம், இதை முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணணும்னா அதுக்கு உண்டான இதெல்லாம் பே பண்ணி தான் நீங்கள் கற்றுக்கணும். அவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நீங்கள் ஃபர்தராக கம்யூனிட்டியில் ட்ராவல் பண்ணணும், கற்றுக்கிற வரைக்கும் தான் ஒரு இது இருக்குது. ஃபர்தராக கம்யூனிட்டியில் இது பண்ணணும்னா கட்டாயம் அதுக்கு உண்டான சிஸ்டம் இருக்குது, அதுக்கு உண்டான இது இருக்கும், பேமெண்ட் இருக்கும். சும்மாலாம் யாரும் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண மாட்டாங்க. உங்களோட பணத்தை ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, அதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு அதை எப்படி லாபம் பார்க்குறதுங்கிறது ஓகே. கரெக்டா? கரெக்ட். அது 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 வந்து நீங்கள் கொடுத்த அந்த ட்ரைனிங்க்கு உண்டான இது. அதுக்கப்புறம் அதை இன்னும் ஹை செக்யூராக வைக்கணும், இல்லை அதை வந்து இன்டர்நேஷ்னலாக கொண்டு இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு துபாயில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஏதோ பண்ணணும் அப்படின்னா அடுத்தடுத்த விஷயங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. ஒருத்தவங்க சும்மாவே எல்லாமே கைட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக ஃபைல் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, உங்கள் ஆடிட்டரை போயிட்டு சார் நான் இதை ஃபைல் பண்ணால் அவர் சும்மா ஃபைல் பண்ணுவாரா? அதே ஆடிட்டர் தான் ஐடியாவும் சொல்லியிருப்பார், பேங்க்கில் போங்க, இந்த லோன் வாங்குங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குங்க, அந்த ஸ்கீமில் போய்ட்டு லோன் வாங்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுங்கள், இவ்வளோ சப்சிடி இருக்குது, எல்லாமே சொன்னது ஆடிட்டர் தான். கரெக்டாக? அதுக்கு ஒரு காசு கொடுத்தா அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு, சார் நான் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்கீம் வாங்கினேன் சார், நான் நல்லா சம்பாரிச்சிருக்கேன் சார், இப்போ எனக்கு 10 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்குது சார், இப்போ டேக்ஸ் கட்டணும்னு சொல்கிறாங்க, ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுன்றாங்க, எனக்கு பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து சரி ஃபைல் பண்ணுவோம், என்னோட சார்ஜஸ் இவ்வளவு, கவர்மெண்டோட சார்ஜஸ் இவ்வளோன்னு சொல்லுவார். அது எப்படி சார், நீங்கள் சொல்லி தானே சார் நான் இவ்வளவும் பண்ணேன், நீங்களே காசு கேட்டால் எப்படி சார் அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? நீங்களே பதில் டேஷ் போட்டு என்ன வேணாலும் எழுதிக்கோங்க அதில். புரியுதா நான் சொல்கிறது? அந்தந்த ஸ்டேஜுக்கு அவங்கவுங்களுக்கு உண்டான அதை கொடுக்கணும், அதுதான் விஷயம். இதே இதே வந்து என்ன சொல்கிறது, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க பண்ணால் அது வந்து உங்களுக்கு அநியாயமாக தெரியுது, வெளியில் உள்ளவங்க பண்ணால் இதுவாக தெரியுதா? அப்போ அதான் சொல்லலை, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. சும்மா என்ன சொல்கிறது, இந்த குழந்தைத்தனமாக இது எப்படி, அது எப்படி, இது எப்படி அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரணும்னா அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். புரியுதா? இப்போ ஒரு சர்ஜரி பண்ணுறீங்க, ஒரு வாரம் கழிச்சு அந்த டாக்டரை மறுபடியும் பார்க்க போனீங்க. இப்போ நேற்று கூட நாங்கள் போனோம். ஸோ அப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் 900 பே பண்ணிட்டு தான் வந்தோம்.
உங்கள்ட்ட தானே ஆப்ரேஷன் பண்ணேன், நீங்கள் தானே பண்ணேன், நீங்கள் தானே அதை பார்க்கணும் சரியாயிருச்சா ஆறிடுச்சா இல்லையான்னு, நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்ல முடியுமா? அதுதான் அதுதான் விஷயம். அவர் என்ன சொல்லுவார், டேய் நீ உன் கண்ணுக்கு ஒழுங்கா பார்க்கறனா பார்த்துக்க, இல்லாட்டி நீ சலம் பிடிச்சி போய் அலடா அப்படின்னு சொல்லி அவர் துரத்தி விட்டுருவாரு. அதான் விஷயம். அதனால எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க எந்த அளவுக்கு நேரத்தை உங்களுக்கு முதலீடு பண்ணுறாங்களோ, அவங்களோட அறிவையோ அவங்களோட உழைப்பையோ உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுக்கு உண்டான சார்ஜ் கிடைக்கும். அந்த சார்ஜை நேர்மையாக வாங்குறவங்கள நீங்கள் நம்பலாம். அதெல்லாம் இதுதான் இதெல்லாம் இதுதான் அதெல்லாம் அதுதான் சொல்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வேறு ஏதோ உங்கள்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போக போகிறான்னு அர்த்தம். அதான் விஷயம். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய புரோக்கர் கிளாஸ் எல்லாம் நடக்கும். இங்கே வந்துருங்க அங்கே வந்துருங்க 2 நாள் பயிற்சி வகுப்பு இருக்குது, இலவச வைப்பு இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லுவான். எல்லாம் கரெக்டு தான். போன உடனே ஏதோ ஒரு இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லுவான். இதில் 4 லட்சத்தை போடுங்க 5 லட்சத்தை போடுங்க இதை இப்படியே பண்ணுங்கம்மா. மொத்தத்தில் உங்கள் 5 லட்சம் போயிடும், அவனுக்கு 50,000 ரூபா 1 லட்சம்னு புரோக்கரேஜ் போயிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, சும்மா சொல்லி கொடுத்த விஷயம் அவனுக்கு 50,000 ரூபா புரோக்கரேஜ் சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் உங்களுக்கு சும்மா சொல்லி கொடுக்குறான்னா நீங்கள் தான் அவனுக்கான ப்ராடக்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசாங்கம் அவங்களுக்கு எல்லாமே சும்மாவே கொடுத்துட்டு இருக்குன்னா நீங்கள் தான் அவனுக்கான ப்ராடக்ட்டு. உங்கள் பேரில் கடன் வாங்கி அவன் லட்சமாக அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சேர்த்துருவான் சொத்து. அதான் அர்த்தம். நீங்கள் தான் ப்ராடக்ட். உங்களை கையை காமிச்சு அவன் கடன் வாங்கிடுவான். யூ ஆர் த ப்ராடக்ட். எதுவுமே எங்கேயுமே ஃப்ரீயாக கிடைக்காது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்குதுன்னா அது குவாலிட்டியாக இருக்காது. அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? அப்போ நல்ல ஒரு சர்வீஸ் வேணும்னா நல்ல ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டாக தான் இருக்க முடியும். அது நல்ல ஒரு பேக்கேஜில் தான் இது இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரூபா தோசை மாதிரி தான் இருக்கும், 5 ரூபா தோசை மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 இடத்துலையும் மாவு ஒன்று தான், ஆனால் டோட்டலி வேறு. நீங்கள் வெறும் மாவு மட்டுமே பார்க்கக்கூடாது. அதில் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அட்மாஸ்பியரில் உட்காந்து சாப்பிட்றோம், குடிக்கிற தண்ணி எப்படி இருக்குது, அதை தோசை எடுத்துகிட்டு வரவன் எப்படி இருக்கான், இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த 5 ரூபா. புரியுதா? மாவு மட்டுமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மாவு தானே அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் இந்த அடிப்படையான விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உட்காந்துட்டு சும்மா எதையாவது ஒன்று ஏடா கூடமா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு இருக்கிறதுனாலையோ அது பண்ணுறதுனாலையோ ஒரு யூஸும் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் மறுபடியும் சொல்கிறதான், இதில் உள்ள எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக உங்கள் பணத்தை முதல்ல பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் ஷாக் மார்க்கெட் கூட வர வேண்டாம், நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. எதையும் உருப்படியாக கற்றுக்கிறாம இதுக்கு இவ்வளவு அதுக்கு இவ்வளவான் இதுக்கு அவ்வளவான் இதுக்கு இவ்வளோன்னு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இங்கே மொத்தத்தில் மார்க்கெட்டில் பணத்தை சொல்ல நான் சொன்னேன் இல்லையா, 50 பைசா ப்ரோக்கரேஜ் நல்ல ப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேண்டாம். அந்த 50 பைசா 30 பைசா தான் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு மொத்தமாக அவன் கொண்டு போயிடுவான். இதுதான் மக்கள்கிட்ட உள்ள பெரிய பிரச்சனையே. அடிக்கடி உள்ள அந்த ஊருக்கெல்லாம் போனேன்னா என்ன சொல்கிறது, அம்மா எல்லாம் பார்க்கும்போது தெரியும், ஒரு 10 மாம்பழம் வாங்கிட்டு வருவானுங்க. அதில் என்னென்னா எது அழுகிற கண்டிஷனில் இருக்கோ கெட்டு போகிறதுக்கோ அதை முதல்ல எடுத்து சாப்பிடுவாங்க. அடுத்த ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த 10 மாம்பழத்தில் ஒரு 8 மாம்பழம் இருக்கும், அதில் ஒன்று அழுகு இருக்கும். அதை தான் இந்த இப்படி கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அழுகுனாதான் சாப்பிடுவாங்க. அப்போ நான் இப்படி சத்தம் போடுவேன், ஏன் அந்த அழுகுனதை தூக்கி குப்பையில் போட்டு இருக்கிறதுல பெஸ்ட்டு எது நல்லா இருக்கோ அதை முதல்ல சாப்பிட வேண்டியதானே. எல்லாத்தையும் அழுக வச்சு கடைசி வரைக்கும் அழுகுனதாகவே சாப்பிடணுமா அப்படின்னு கேட்பேன். அதே மாதிரி தான் நிறைய பேரோட மைண்ட் செட் இருக்குது. இங்கே போய் இவ்வளோ கொடுக்குறதா, அங்கே போய் அவ்வளோ கொடுக்குறதா, இதை இப்படியே கற்றுக்குவோம், இதை ஓசியிலே கற்றுக்குருவோம், வீடியோ பார்த்தே பண்ணிடுவோம், அதை பார்த்து இப்படி ஏதாவது முயற்சி பண்ணி உங்கள் முதலே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கிறது. அதனால தான் சொல்கிறது, முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு அந்த 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 அழுகி போன மாம்பழம் சாப்பிட்ற புத்தியே போகலன்னு நீங்கள் வாழ்க்கையில் எங்கே தேறி எந்திரிக்கிறது? எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடைக்கணும்னா அதுக்கு உண்டான அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த ப்ரைஸை கொடுத்தா தான் கிடைக்கும். இது எனக்குன்னு இல்லை, இது இயற்கையோட விதியே அதுதான். அதுக்கான உழைப்பு ப்ளஸ் அதுக்கான ரிவார்டு எதுவுமே சும்மா கிடைக்காது. அதுக்கான உழைப்பை கொடுத்தா மட்டும்தான், அதுக்கான ரிவார்டை கொடுத்தா மட்டும்தான் அதுக்கான வழி தெரியும். வழி மீன்ஸ் என்னது, 2 வழியும் எடுத்துக்கலாம். கொடுத்தவனுக்கு தான் வழி தெரியும். அப்போ கொடுத்தவன் தான் ஒழுங்காக அதை வேல்யூவும் பண்ணுவாங்க. சும்மா கிடைக்கிற எதையுமே வேல்யூ பண்ண மாட்டோம். அது இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அது இயற்கை. அது அதனால் இந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள். இந்த சேனலில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இல்லைன்னா சும்மா டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இடத்த காலி பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் மறுபடியும் நான் சொல்கிறேன், இதில் உள்ள விஷயங்கள்லாம் முழுசாக கற்றுக்கங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் ஒரு 10% 20% விஷயங்கள் தான், புரியுதுங்களா? முழுசாக கற்றுக்கோங்க. ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை பத்திரமா வச்சு அதை வளர்க்குறதுக்கு வழியை பாருங்கள். இல்லையா, நான் உட்காந்துட்டு இதை முழுசாலாம் கற்றுக்க மாட்டேன், நான் ஏதோ ஒன்று தெரிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன், புரிஞ்ச வரைக்கும் பண்ணுவேன்னா, புரியுதுங்களா? அதுக்கு மேலே உங்களை காப்பாற்றுறதுக்கு வழியும் இல்லை. உங்களுக்கு இப்போ சொன்னால் இப்போ புரியாது, பின்னாடி அது கையெல்லாம் சூடு வந்தோடனே அப்போ புரியும். அப்போ புரிஞ்சு புண்ணியமும் இல்லை. அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து நீங்கள் இந்த தொழிலே விட்டுட்டு போய் வேறு ஏதாவது வேலையை பாருங்கள் அப்படிங்கிறதான் நான் என்னோட அட்வைஸ். 2 பேருக்குமே நான் தான் சொல்கிறேன்.
ஒண்ணு கத்துக்கிறதுக்கான நாலேட்ஜ போடுங்க. அதுக்கப்புறம் அது பிராக்டிகலா உள்ளது பிராக்டிஸா பண்ணணும். அப்ப அதுக்கான விஷயத்துக்கு வாங்க. இல்லையா, உட்காந்துட்டு அரைகுறையா பண்ணி பணத்த லாஸ் பண்ணாதீங்க. சும்மாவாவது வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருங்க. பணத்த உள்ள போட்றாதீங்க. அதுதான் நான் குறைஞ்சபட்சம் சொல்ற அட்வைஸ். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.